Greetings everyone. So Science and Technology, 4th class. This is part of Vision 1000, Mission 100 2.0. சரியா? ஸோ ஆல்ரெடி மூணு கிளாஸ் பார்த்துருப்போம். ஸோ இது 4th கிளாஸ். இந்த பர்டிகுலர் கிளாஸில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனர்ஜி that includes conventional, non-conventional, nuclear, all these energies, then nanotechnology, defense, அப்புறம் miscellaneous. இது எல்லாத்தையும் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். சரி, ஸோ எனர்ஜி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிறது இதை கன்வென்ஷனல் ஆர் நான் கன்வென்ஷனல் அப்படின்ட்டு ரெண்டாக பிரிக்கலாம், ரைட்டா? ஸோ இந்த கன்வென்ஷனல் எனர்ஜிஸ் வந்து நம்ம கண்ட்ரி மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி தான் கன்வென்ஷனல் எனர்ஜிஸ், ரைட்டா? ஸோ இந்த கன்வென்ஷனல் எனர்ஜிஸில் இன்னொன்று இருக்குது, என்ன அப்படின்னா நியூக்ளியர் எனர்ஜி, ரைட்டா? இன்னொன்று என்ன அப்படின்னா நான் கன்வென்ஷனல் எனர்ஜி. ஸோ இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜி வந்து இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை தவிர்த்து வேறு என்னென்னலாம் புதுசாக யூஸ் பண்ணி சஸ்டைனபிள் எனர்ஜியாக இது பண்ணுறாங்களோ, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ, அதெல்லாம் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அன்கன்வென்ஷனல் எனர்ஜி, ரைட்டா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து விண்டு, சோலார், ஸோ இந்த மாதிரி எனர்ஜிஸ், ஹைட்ரோ, இதெல்லாமே வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜிஸ். சரி, ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாசில் ஃபியூல் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து என்வாயன்மெண்ட் ரிலேட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி ரிலேட்டடாக கொஷின்ஸ் வருது அப்படின்னா அது பெரும்பாலும் இந்த அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டடாக இருக்கும், ரைட்டா? ஸோ கொஷின்ஸ் பாருங்கள், 2011 ஒரு கொஷின். ஸோ அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டடாக கொஷின்ஸ் வருது. இதையே வந்து நம்ம ரெண்டாக பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்று அந்த பேசிக் கான்செப்ட்ஸ், இன்னொன்று அதில் யூஸ் பண்ணுற ஃபியூவல். ஸோ கான்செப்ட்ஸு, ஃபியூவல், இது வந்து ஒரு ரகமான கொஷின்ஸ் வருது. இன்னொன்று அந்த நியூக்ளியர் அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டடான இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இது வந்து இன்னொரு ரகமான கொஷினாக வருது. ஸோ அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டடாக இது ரெண்டு டைப்பாக தான் வந்துட்டு இருக்குது. சரி, 2011 பாருங்கள் இந்த கொஷின், ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெவி வாட்டர் இன் நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ இதோடைய பேசிக் கான்செப்ட் என்ன, பேசிக் ஆப்ரேஷனல் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் கொஷின். அடுத்து அகைன் 2012 பார்த்தீங்க அப்படின்னா தோரியம், அகைன் இது வந்து ஃபியூயல் ரிலேட்டடான கொஷின்ஸ். யுரேனியம் ஃபியூயல், ரைட்டா? அதே போல் 2022 மோனோசைட், அதாவது அகைன் தோரியம் தான் ஃபியூவல் ரிலேட்டடான கொஷின். தென் 2016 பார்த்தீங்கன்னாலும் தோரியம், யூரேனியம், இந்த மாதிரி ஃபியூவல் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான், சரியா? ரைட், இப்போது இந்த கொஷின்ஸ்குள்ளே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக போகிறதுக்குள்ளே நம்மளுடைய அந்த கான்செப்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை கொஞ்சம் ப்ரஷ்அப் பண்ணிட்டு வரலாம். சரி, ஸோ இந்த அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது என்ன நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும்னா ரெண்டு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். ஒன்று நியூக்ளியர் ஃபிஷன், இன்னொன்று நியூக்ளியர் ஃபியூஷன், ரைட்டா? ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை ரொம்பவே வந்து இன்னைக்கு தேதிக்கு உலகத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தாக்க நியூக்ளியர் ஃபிஷன் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நியூக்ளியர் ஃபியூஷன் யூஸ் பண்ணுறாங்க, பட் நாட் அப் டு தி லெவல் ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷன், ரைட்டா? சரி, ஸோ இந்த நியூக்ளியர் ஃபிஷனில் பேசிக்காக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு ஆட்டம் இருக்குது, அந்த ஆட்டமில் நியூட்ரானை பம்பார்ட் பண்ணும் போது அந்த ஆட்டம் என்னவாகுதுன்னா ரெண்டு புது ஆட்டமாக, புது எலிமெண்ட்டாக வந்து பிரியுது. ஸோ இந்த ப்ராசஸில் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூட்ரான் பம்பார்ட்மெண்ட் வந்து அந்த ஒரு ஆட்டமை ரெண்டு புது எலிமெண்ட்டாக பிரிக்கும் போது அந்த எலிமெண்ட்ஸ் ப்ளஸ் ஃபியூ நியூட்ரான்ஸ், இது இல்லாமல் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, இந்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியும் இதுலேருந்து கிடைக்குது, சரியா? ஸோ இந்த எனர்ஜி தான் வந்து they are using it for various purpose, ரைட்டா? இப்போது நியூக்ளியர் பவர் பிளான்ஸில் வந்து இந்த எனர்ஜி வந்து they are converting into electric energy. நியூக்ளியர் பாம்ஸில் வந்து they are converting this energy into destruction, ரைட்டா? ஸோ எந்தெந்த இடத்துல இதை அப்ளை பண்ணுறாங்களோ அந்த தகுந்த மாதிரி இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் தி க்ரக்ஸ் இஸ் திஸ், ரைட்? இப்போது ஒரு ஆட்டமில்
நியூட்ரான் பம்பார்ட் பண்ணுறீங்க. பம்பார்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாக பிரியுது. அதில் ஃபியூ நியூட்ரான்ஸ் வருது, ப்ளஸ் வந்து எனர்ஜி வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து ஒரு ஆட்டம் தான், ஒரு சிங்கிள் ஆட்டம் தான். அப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு அந்த எலிமெண்ட்டை எடுத்துக்கிட்டு இதில் ஒரு ஆட்டம் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்னவாகும்? ஸோ ஒரு ஆட்டமில் கைப்பிடி அளவுக்கு வந்து அந்த எலிமெண்ட் இருக்குது. அந்த எலிமெண்ட்டில் நிறைய ஆட்டம்ஸ் உண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு ஆட்டமில் இது பம்பார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாக பிரிஞ்சு இந்த 3 நியூட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 நியூட்ரான்ஸும் ஃபர்தராக வேற 3 ஆட்டமில் வந்து ஸ்ட்ரைக் ஆகி அங்கிருந்து திருப்பி எனர்ஜி ஃபார்ம் ஆகும், திருப்பி நியூட்ரான்ஸ் புதுசாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் ரியாக்ஷன் நடந்துடும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து அந்த நியூக்ளியர் எனர்ஜியோடைய ஒரு மூலதனமான ஒரு விஷயம். ஸோ ஒரு ஆட்டம்ல இருந்தே வந்து எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் ப்ளஸ் எனர்ஜி கிடைக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ நியூட்ரான்ஸ் வந்து பம்பார்ட் ஆகி செயின் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ இது கிரக்ஸ். சரியா? இப்போ இதில் எல்லா ஆட்டம்ஸ்லையும் இல்லை எல்லா டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ்லையும் இதை பண்ணிட முடியுமா, இந்த நியூக்ளியர் ஃபிஷன் வந்து பண்ணிட முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, யுரேனியம் 235 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? யுரேனியம் 235. சரி, இப்படி ஒரு ஆட்டமில் உங்களால் நியூட்ரானை பம்பார்ட் பண்ணி அதுலேருந்து எனர்ஜியை எடுக்க முடியும், அது அந்த ஃபிசைல் ஒரு ஃபிஷனுக்கு வந்து ஒரு ஆப்டான எலிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை என்னவா டெக்னிக்கல் டேர்ம்ஸில் கூப்பிட்றாங்க அப்படின்னா ஃபிசைல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசைல் மெட்டீரியல். ரைட்டா? சரி, இப்போ இந்த ஃபிசைல் மெட்டீரியல் யுரேனியம் 235 மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க கிடையாது. we also have something called plutonium 239, uranium 233. ஸோ இது மூணுமே வந்து ஃபிசைல் மெட்டீரியல்ஸ் தான். ரைட்டா? சரி, இப்போ இது வந்து இந்த ஃபிசைல் மெட்டீரியல்ஸ் வந்து டைரெக்டாக உங்களால் பம்பார்ட் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு சில வேற எலிமெண்ட்ஸ் இருக்குது, அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா அந்த எலிமெண்ட்ஸில் நீங்கள் நியூட்ரான் பம்பார்ட் பண்ணும்போது இதன் போல் இந்த யூரேனியம் 235 இல்லை புளூட்டோனியம் இந்த மாதிரி பிரிஞ்சு அது எனர்ஜி கொடுக்காது. ஹவவர் அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் வில் டேர்ன் இன்டு சம்திங் தட் இஸ் ஃபிசைல். எக்ஸாம்பிள், இந்த யுரேனியம் 238 எடுத்துக்கோங்க. சரியா? இந்த யுரேனியம் 238 வந்து இட் இஸ் நாட் ஃபிசைல் மெட்டீரியல் பர் சே. ஹவவர் இதில் நியூட்ரானை பம்பார்ட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராசஸ் நடந்து ஃபைனல் ரிசல்ட்டாக என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க இந்த புளூட்டோனியம் 239 கொடுக்கும். ரைட்டா? இப்போ இந்த புளூட்டோனியம் 239 என்ன? ஃபிசைல் மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டை பம்பார்ட் பண்ணி உங்களால் ஃபைனல் ரிசல்ட்டாக ஒரு ஃபிசைல் மெட்டீரியலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்டைல் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. ஃபர்டைல் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. இந்த ஃபர்டைல் மெட்டீரியலுக்கு 2 எக்ஸாம்பிள், யுரேனியம் 238 அப்புறம் தோரியம் 232. ரைட்டா? சரி, ஸோ இதுதான் வந்து ஃபிசைல் அண்ட் ஃபர்டைல் மெட்டீரியல். சரி, இப்போ இந்த அவைலபிலிட்டி ஆஃப் தீஸ் மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண போல் எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து இந்த மாதிரி பம்பார்ட் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது கிடையாது. ஃபிசைல் மெட்டீரியல் வேணும். இந்த ஃபிசைல் மெட்டீரியல் வந்து ரொம்ப ஃபியூ தான் இருக்குது. அதில் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். இதோடைய அவைலபிலிட்டின்னு பார்த்தாலே ரொம்பவே கம்மி வேர்ல்டு லெவலில் நான் சொல்கிறேன். ரைட்டா? ஸோ இந்தியா லெவலில் பார்க்கும்போது நம்மக்கிட்ட இந்த யுரேனியம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னா 1 to 2% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ரிசோர்ஸஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது இந்தியாவில். ரைட்டா? ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த தோரியம் இருக்கு இல்லையா, இதோடைய ரிசோர்ஸஸ் வந்து we have plenty. about 25% ஆஃப் தோரியம் வந்து நம்மக்கிட்ட இருக்கு. ரைட்டா? ஸோ நம்மளுடைய வேர்ல்டு ரிசோர்ஸஸில் கம்பேர் பண்ணும்போது வெறும் 1 to 2% ஆஃப் யுரேனியம் தான் இருக்குது அப்படின்னா அப்போது ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு இந்த அட்டாமிக் ஃபிசைல் மெட்டீரியல் வேணும் அப்படிங்கும்போது we had to depend on other countries. ரைட்டா? வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது எந்த கண்ட்ரியில் வந்து
இந்த யுரேனியம் டெபாசிட் ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க ஆஸ்திரேலியா தான் டாப், ரைட்டா. அபவுட் 28% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ரிசோர்ஸ் ஆஃப் யுரேனியம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது. செகண்டு கசகஸ்தான், தேர்டு கனடா. ஸோ இந்த ஆஸ்திரேலியா, கசகஸ்தான், கனடா இந்த 3 கண்ட்ரியும் சேர்த்து நம்மளுடைய கவுண்ட்டை பார்த்தாக்க யுரேனியம் டெபாசிட் மோர் தென் 50% ஆஃப் வேர்ல்ட்ஸ் யுரேனியம் டெபாசிட் இந்த 3 கண்ட்ரியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3ல் டாப் ப்ரொடியூசர் ஆஃப் யுரேனியம் வந்து கசகஸ்தான், ரைட்டா. ஸோ இது வேர்ல்டு லெவல் டேட்டா, ரைட்டா. ரைட். இப்போது நம்ம இந்த மெட்டீரியல்ஸை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா we have to depend on these countries, ரைட்டா. சரி, இப்போ இந்த நியூக்ளியர் எனர்ஜி இந்த விஷயத்துக்கு வந்து we are depending on all these countries. However, we have something called thorium in our arsenal. ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்மளுடைய சயின்டிஸ்ட் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹோமி பாபா, ஒன் ஆஃப் த லீட் சயின்டிஸ்ட் இன் அட்டாமிக் எனர்ஜி, 1950ஸ்லேயே இதில் பற்றின யோசனைகள் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஸோ இந்த தோரியம் ரிசோர்ஸ், இந்த யுரேனியம் ரிசோர்ஸ், இதோடைய க்ரக்ஸு, இதோடைய அட்வான்டேஜ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தே கம் அப் வித் 3-stage நியூக்ளியர் ப்ரோக்ராம் டியூரிங் 1950s, ரைட்டா. ஸோ நம்மளுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸை வச்சுட்டு இந்த 3-stage நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம் அப்படின்னு நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சொல்கிறாங்க, ரைட்டா. சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஹெவி வாட்டர் ரியாக்டர் இருக்கு இல்லையா, இது வந்து மோஸ்ட் காமன் ரியாக்டர் விச் இஸ் யூஸ்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு, ரைட்டா. இதில் நேச்சுரலாக என்ன ஃபியூல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நேச்சுரல் யுரேனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யுரேனியம் 235 ஒன்று விஷயம் பார்த்தோம், யுரேனியம் 238 அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். அப்போது இந்த நேச்சுரல் யுரேனியம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் அபவுட் ஆஸ்திரேலியா தான் வந்து ரிசோர்ஸஸ் அதிகமாக உள்ள நாடு, கசகஸ்தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இங்கே எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய யுரேனியம் வந்து நேச்சுரல் யுரேனியம்னு சொல்லுவாங்க. அந்த நேச்சுரல் யுரேனியமில் கண்டென்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா அபவுட் 99% வந்து யுரேனியம் 238, அபவுட் 0.7% வந்து யுரேனியம் 235 இருக்கும், ரைட்டா. நேச்சுரல் யுரேனியமில் அபவுட் 99% வந்து U238, தென் அபவுட் ஒன்லி 0.5% தான் வந்து யுரேனியம் 235 இருக்கும், ரைட்டா. சரி, இப்போ இதை ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யுரேனியம் 238 பம்பார்ட் பண்ணுறீங்க இல்லையா நியூட்ரான்ஸை, அது என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பிரீட்ஸ் புளூட்டோனியம் 239, ரைட்டா. இப்போ கொஞ்சமாக இந்த மினிஸ்குவல் லெவலில் இந்த யுரேனியம் 235 இருக்கு இல்லையா, அது என்னவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசைல் ப்ராசஸை இன்வால்வ் ஆகிட்டு அதுலேருந்து பவர் கிடைக்குது, புரியுதா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர். இதில் ஹெவி வாட்டர் ரியாக்டரில் நேச்சுரல் யுரேனியம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நேச்சுரல் யுரேனியமில் அந்த கண்டென்ட் என்னென்னா 99% யுரேனியம் 238, தட் இஸ் ஃபர்டைல் மெட்டீரியல். அதே சமயத்தில் அபவுட் 0.7% வந்து யுரேனியம் 235, தட் இஸ் ஃபிசைல் மெட்டீரியல். ஸோ இந்த ஃபிசைல் தான் வந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுக்க போகிறது. இந்த ஃபர்டைல் வந்து ஒரு ப்ராடக்டாக மாறும், அது வந்து இன்டர்ன் ஃபிசைல், ரைட்டா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இதை யூஸ் பண்ணி நமக்கு எனர்ஜி மட்டும் இல்லாமல் அவுட்புட்டாக ஒரு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புளூட்டோனியம் 239 கிடைக்குது, புரியுதா. சரி, இப்போ இவ்வளோ வருஷங்களாக வந்து இந்த ப்ரெஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதில் நேச்சுரல் யுரேனியம் யூஸ் பண்ணிருக்கோம். அப்படின்னா ஒரு சைஸபிள் அமௌண்ட் ஆஃப் புளூட்டோனியம் 239 நமக்கு கிடைச்சிருக்கும், கரெக்டாக. சரி, இப்போ இந்த விஷயத்த நம்ம யூஸ் பண்ணி நம்மளே வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர் ஒன்று பேஸ்ட் ஆன் புளூட்டோனியம் 239 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் இந்த செகண்ட் ஸ்டேஜ், ரைட்டா. செகண்ட் ஸ்டேஜில் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த புளூட்டோனியம் 239 which is extracted இல்லைன்னா which came as an output from the first stage of reactor, ரைட்டா. சரி, இப்போ 239 இங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க.
இப்போ இங்கே வந்து பியூரா plutonium 239 யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டாக்க கிடையாது, ரைட்டா. இப்போ இதில் வந்து மிக்ஸ்ட் ஆக்சைட்ஸ் ஃபியூயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மிக்ஸ்டு ஆக்சைட் ஃபியூயல் பேசிக்காக எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா plutonium 239 ப்ளஸ் இந்த யுரேனியம், இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க, ரைட்டா. ஸோ இது எதுக்காக இந்த ரெண்டையும் சேர்ந்து யூஸ் பண்ணுறாங்க, நமக்கு plutonium 239 இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டாக்க இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா we have a certain amount of plutonium 239 which we got from the first stage. ஆனா இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல we have a way to breed even more plutonium 239. அது எப்படின்னு கேட்டாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கிடைச்சதையும் ரெண்டாவது ஸ்டேஜ்ல அந்த நேச்சுரல் யூரேனியம், அதாவது யுரேனியம் 238 இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்து கொடுத்தாக்க உங்களுக்கு என்னவாகும், பம்பார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற 239லேருந்து எனர்ஜி கிடைக்கும். அகைன் நீங்கள் யுரேனியம் 238லேருந்து இன்னும் கொஞ்சம் ப்ளூட்டோனியம் கிடைக்கும். ஸோ அதனால தான் கொடுக்குற இன்புட்டை விட நமக்கு அவுட்புட் வந்து இந்த plutonium 239 அதிகமாக கிடைக்கிறனால இது என்னவா சொல்கிறாங்கன்னா ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா. ஸோ குழப்பிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நேச்சுரல் யுரேனியம் 238 235. ஸோ இதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது வந்து plutonium 239 கிடைக்குது. இந்த plutonium 239 செகண்ட் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஸ்டேஜில் ராவா யூஸ் பண்ணாமல் மிக்ஸ்டு ஆக்சைட் ஃபியூவல்ஸாக இது யூஸ் பண்ணுறாங்க. இந்த மிக்ஸ்டு ஆக்சைட் ஃபியூவல்னால் என்ன அப்படின்னா இந்த plutonium 239 ப்ளஸ் யுரேனியம் 238, ரைட்டா. ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜில் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 239 plutonium 239 யூஸ் பண்ணி எனர்ஜி கிடைக்குது. யுரேனியம் 238 யூஸ் பண்ணி நமக்கு இன்னும் நிறையா plutonium கிடைக்குது, ரைட்டா. ஸோ அதுதான் இங்கே பார்த்தோம், ஃபர்டைல் மெட்டீரியல் கன்வெர்ஷன் டு ஃபிசைல் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா. ஸோ இப்போ கொடுக்குற இன்புட்டாக கொடுக்குற plutonium விட கிடைக்கிற plutonium குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பவானி கல்பாக்கத்தில் இருக்கிற அந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வந்து இட் ஹாஸ் அட்டைன்ட் அ மைல் ஸ்டோன், ரைட்டா. லாஸ்ட் இயர் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அதில் அந்த கோர் லோடிங் ப்ராசஸ்க்கு வந்து விசிட் பண்ணியிருந்தார், கல்பாக்கத்துக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தார். ஸோ கம்மிங் ஃபியூ இயர்ஸில் வந்து அதோடைய ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. சரி, ஓகே, இது செகண்ட் ஸ்டேஜ் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். அடுத்தது இதுலேருந்து கிடைக்கிற அந்த அவுட்புட்டை வச்சு தேர்டு ஸ்டேஜ் நியூக்ளியர் ரியாக்டருக்கு போகிறாங்க. ஸோ இங்கே வந்து வி ஆர் இன்ட்ரோடியூசிங் தோரியம், ரைட்டா. இன்ஃபேக்ட் செகண்ட் ஸ்டேஜ்லேயே எண்டில் வந்து இந்த தோரியம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த தோரியம் வந்து பேசிக்காக பம்பார்ட் பண்ணால் நமக்கு ஃபிசைல் மெட்டீரியல் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா யுரேனியம் 233 கிடைக்குது. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜ் எண்ட்லேயே வந்து இந்த தோரியம் யூஸ் பண்ணிவிட்டு யுரேனியம் 233 எடுத்து அதை வந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போகிறாங்க, ரைட்டா. ஸோ இதுதான் ப்ரீஃபாக அந்த இந்தியாவுடைய 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம். சரி, இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். 2011. ஸோ சிம்பிள் கொஷின், ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெவி வாட்டர் இன் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸில் வந்து இந்த ஹெவி வாட்டர், அதாவது டியூட்ரியம் ஆக்சைடு D2O சொல்லுவாங்க, இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் தி ஸ்பீட் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தோம், நியூட்ரான் வந்து பம்பார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஆட்டம் பிரியுது. ஸோ இந்த ஆட்டம் பிரிஞ்சதுக்கப்புறம் புது நியூட்ரான்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருது. ஸோ இது வந்து கேஸ்கேடிங்காக ஒரு செயின் ரியாக்ஷன் போல் மாறிட்டே இருக்கும். இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணலை, இந்த நியூட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா அது பம்பார்ட் ஆகி அடுத்தடுத்த ஆட்டம்ஸை ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது அந்த செயின் ரியாக்ஷன் கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னு பார்த்தாக்க இட் வில் பி a டிசாஸ்டர், ரைட்டா. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான வேலை எது அப்படின்னா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஹெவி வாட்டர், அதாவது டியூட்ரியம் ஆக்சைடுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோ டவுன் தி ஸ்பீட் ஆஃப் தி நியூட்ரான் தான் இதுக்கு ஆன்சர், ரைட். அடுத்து 2012 ஒரு கொஷின், to meet its rapidly growing energy demand, some opine that India should pursue R&D on thorium as the future fuel of nuclear energy. What does thorium holds over uranium? So thorium uranium வந்து
கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ தோரியம் அண்ட் யூரேனியம் போத் ஆர் ஃபியூவல் இன் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ், ரைட். ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக வந்து இதில் போயிட்டு அவங்க எதுவும் டேட்டாஸ் கேட்கல. சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். தோரியம் இஸ் ஃபார் மோர் abundant in nature than uranium, ரைட்டா. ஸோ ஆன் தி பேசிஸ் ஆஃப் per unit mass of mined minerals, thorium can generate more energy compared to natural uranium அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் thorium produce less harmful waste compared to uranium. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபேக்சுவலாக கரெக்டு. தோரியம் வந்து அஃப்கோர்ஸ் more abundant than uranium தான். Then on the basis of per unit of mass mined வந்து it generates more energy தான். It also is capable of producing less harmful waste than uranium. ஸோ ஃபேக்சுவலான சிம்பிள் கொஷின்ஸ் தான், ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இது 2012. சரி, அடுத்து 2022. ஸோ இதுவும் அகெயின் ஃபியூல் ரிலேட்டடான ஒரு கொஷின் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு மோனோசைட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் ரேர் எர்த் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மோனோசைட் வந்து பேசிக்காக வந்து தோரியமுடைய பேரண்ட் ஓர், ரைட்டா. இந்த மோனோசைட்டில் தான் வந்து தோரியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபேக்ட், சரியா. ஸோ அது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். ஸோ செகண்ட் வந்து மோனோசைட் கண்டைன்ஸ் தோரியம். தேர்ட் வந்து மோனோசைட் அக்கர்ஸ் நேச்சுரல் இன் என்டையர் இந்தியன் கோஸ்டல் சாண்ட்ஸ் இன் இந்தியா. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இன் இந்தியா கவர்மெண்ட் பாடிஸ் ஒன்லி கேன் ப்ராசஸ் ஆர் எக்ஸ்போர்ட் மோனோசைட்ஸ். சரி, ஸோ பொதுவாக இந்த எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பொதுவாக அது வந்து தப்பாக தான் இருக்கும். ஹவவர் இது எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. இந்த இடத்துல பாருங்க, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, மோனோசைட் அக்கர்ஸ் நேச்சுரல் இன் என்டையர் இந்தியன் கோஸ்ட்னு போட்டிருக்காங்க, ரைட்டா. ஸோ தி அவைலபிலிட்டி ஆஃப் மோனோசைட் வந்து எங்கே இருக்குன்னா சவுத் சைட்லேயும், அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா இந்த பக்கமும், தென் ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், ஈஸ்டர்ன் சைடு கோஸ்டல் ரீஜன்ஸ்லையும் தான் வந்து இந்த மோனோசைட் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ என்டையர் கோஸ்ட்டுங்கிறது தப்பு, ரைட்டா. அப்புறம் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இந்த இடத்துல ஒன்லின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணிக்காங்க, அது எக்ஸ்ட்ரீம் தான், பட் இது வந்து ஃபேக்சுவலான ஒன்று, ரைட்டா. ஸோ பொதுவாக இந்த நியூக்ளியர் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1214 ஒன்லி. சரி, தென் 2016 ஒரு கொஷின், இன்டர்நேஷ்னல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷனை பொறுத்தன ஒரு கான்செப்ட்ஸ், ரைட்டா. ஸோ இது வந்து என்னன்னா இந்த தெர்மோ நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த தெர்மோ நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து இது என்ன அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ பொதுவாக இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸில் தான், ரைட்டா. ஸோ பேசிக்காக 2 லைட்டர் நியூக்ளியை ஜாயின் ஆகி ஒரு ஹெவியர் நியூக்ளியாக வர்றது தான் வந்து இந்த நியூக்ளியர் ஃபியூஷன், ரைட்டா. ஸோ ட்ரிட்ரியம், டியூட்ரியம் இது வந்து ஐசோடாப்ஸ் ஆஃப், ரெண்டுமே ஐசோடாப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தான். இது ஜாயின் ஆகி ஒரு ஹெவியர் நியூக்ளியாக வருது இந்த ஹீலியம். ஸோ இந்த ப்ராசஸில் அகெயின் இந்த எனர்ஜி, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, ரைட்டா. ஸோ இதுதான் பேசிக் ஆஃப் அந்த நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ இதில் வந்துட்டு ஹைட்ரஜன் பாம்ப்ஸ் இருக்குது, இந்த ஹைட்ரஜன் ரிலேட்டடான நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டோக்கோமேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் இந்த ஹைட்ரஜன் அஸ் இட்ஸ் ஃபியூவல், ரைட்டா. சரி, இப்போ இந்த கொஷின் பாருங்கள், சிம்பிளான ஒன்று தான். இன்டர்நேஷ்னல் தெர்மோநியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர், if the experiment succeeds, what is the immediate advantage of India? ஸோ பேசிக்காக இது என்னென்னா ஐடிஆர் இது வந்து ஃப்ரெஞ்சில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டி. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃபியூஷனை ஸ்டடி பண்ணுறதுக்காக, ரைட்டா. ஸோ இங்கே அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் தான் கான்செப்ட். ஹவவர் இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ பேசின போல் டோக்கோமேக் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டோக்கோமேக் பேசிக்காக என்ன அப்படின்னா பிளாஸ்மா, ஒரு ஹாட் பிளாஸ்மா. பிளாஸ்மானா பேசிக்காக என்ன, 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர், ரைட்டா. வி ஹவ் 5 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து
பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மாவை யூஸ் பண்ணி அந்த ஹீட், அதாவது அந்த ஹைட்ரஜன் ஃபியூஷன் அந்த பிளாஸ்மாக்குள்ள நடக்கிறத அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறது தான் இந்த டோக்கமேக், ரைட்டா? ஸோ இந்த ஹைட்ரஜன் ஃபியூஷன் வந்து சன்னில் நேச்சுரலாக நடக்கும், ரைட்டா? பட் அந்த சன்னில் நடக்கிறது வந்து எப்படி அதை சஸ்டைன் ஆகி ஒரு 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 சர்க்கிள்குள்ளே இல்லைன்னா ஒரு ரீஜனுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா சன்னுடைய கிராவிட்டினால. அந்த கிராவிட்டி என்ன பண்ணுதுன்னா இந்த எனர்ஜி எல்லாம் தெரிச்சு வெளியே போயிடாமல் இருந்து அதை ஒரு ரீஜனுக்குள்ளே கன்ஃபைன் பண்ணி வைக்குது, ரைட்டா? அப்போ இந்த டோக்கமேக்குள்ள எப்படி இவ்வளவு வயலண்டான ஒரு எனர்ஜியை கன்ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா they யூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். சென்டரில் அந்த ஹார்ட் பிளாஸ்மா இருந்தாலும் சுற்றி இந்த பிங்க் கலர் இருக்கிறது எல்லாமே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஸோ ரொம்ப கொலோக்கியலாக இல்லை ரொம்ப லேமன் டேர்ம்ஸில் இதை பார்க்கணும் அப்படின்னா பிளாஸ்மா யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணுறதுல வந்து இந்த ஹைட்ரஜன் ஃபியூஷன் விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அந்த ஹீட்டை கன்ஃபைன் பண்ணுறது எப்படி கன்ஃபைன் பண்ணுறாங்கன்னா they யூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நடுவில் நடந்துட்டுருக்கு, ரைட்டா? ஸோ இதுதான் அந்த டோக்கமேக்கோடைய ஒரு ஓவரால் பிரிண்ட். சரி, இப்போது இந்த ஃப்ரெஞ்சில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டோக்கமேக் வந்து ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா that would be the largest டோக்கமேக் in the world. இன்னைக்கு தேதிக்கு ஜப்பானில் JT60SA அப்படிங்கிற ஒரு டோக்கமேக், இதுதான் வந்து இன்னைக்கு தேதிக்கு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்டாக இருக்குது, ரைட்டா? இப்போ நம்மக்கிட்டையும் இந்தியா கிட்டையும் we have some டோக்கமேக்ஸ், ஆதித்யா அப்புறம் SST அப்படிங்கிற டோக்கமேக்ஸ் உண்டு. இது இல்லாமல் சைனாவில் டோக்கமேக்ஸ் உண்டு. ஸோ இது எல்லாமே ஃபார் ஸ்டடியிங் நியூக்ளியர் ஃபியூஷன் தான், ரைட்டா? சரி, ஓகே. ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இது ரிலேட்டடாக கரண்ட்டாக வேறு என்னென்னலாம் டாபிக்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர், ஸோ கன்வென்ஷனல் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், இந்த கல்பாக்கமாக இருக்கட்டும் இல்லை தாராப்பூர், இந்த மாதிரி கன்வென்ஷனல் ரியாக்டர்ஸ் எல்லாமே வந்து இட் நீட்ஸ் அ ஹியூஜ் ஸ்பேஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப காம்ப்ளெக்ஸான அந்த கன்ஃபைனிங் டெக்னாலஜிஸ் இது எல்லாமே வேணும். பட் இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் வந்து இது என்ன அப்படின்னா அதோடைய மினியேச்சர் வெர்ஷன், ரைட்டா? ஸோ கல்பாக்கத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கல்பாக்கத்தில் ஒரு புது யூனிட் வந்து உங்களுக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா யூ நீட் அ ஹியூஜ் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் ஆன்சைட்டில் தான் உங்களால் அந்த டெவலப்மெண்ட்லாம் பண்ண முடியும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃப்ரேமாக இருக்கட்டும், ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஆன்சைட்டில் தான் பண்ண முடியும். பட் இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிமோட்டாக நீங்கள் வேறு இடத்துல அசம்பிள் பண்ணி ஒரு சைட்டுக்கு ஆன்சைட்டுக்கு கொண்டு வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிடலாம், ரைட்டா? ஒன்று. ரெண்டாவது, இதோடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 300 மெகாவாட்ஸ் தான். 300 மெகாவாட்ஸ் ஆர் லெஸ். அப்படி இருக்கும்போது என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வெளியாகிற வேஸ்டேஜ், அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான டைமும் செலவும் எல்லாமே வந்து டிராஸ்டிக்கலாக கம்மியாகுது. இது ஒரு பக்கம். அதே சமயத்தில் நமக்கு 300 வாட்ஸ் எனர்ஜியும் கிடைக்குது, ரைட்டா? ஸோ இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸை யூஸ் பண்ணும்போது என்வாயன்மெண்டலாகவும் we have some benefits அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? சரி, அது ரெண்டு. மூணாவது, இதோடைய ரீஃபியூவலிங். இந்த ரீஃபியூவலிங் பீரியடுன்னு பார்த்தாக்க இட் ரெக்வயர்ஸ் அபவுட் 6 to 7 years ஆகும்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த லார்ஜ் இல்லைன்னா கன்வென்ஷனல் ரியாக்டர்ஸ் வந்து 1 to 2 வருஷத்தில் வந்து நீங்கள் திருப்பி ரீஃபியூல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து 6 to 7 years. ஒன்ஸ் ரீஃபியூல் பண்ணியாச்சு அப்படின்னா இட் வில் சஸ்டைன் ஃபார் 6 to 7 years அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மியாகுது, ரைட்டா? ஸோ இதெல்லாம் தான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர். இப்போ இதில் நம்ம ஒரு கொஷனில் பார்த்தோம், நம்ம இந்த மோனோசைட் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. என்னவா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஹேண்டில் ஒன்லி பை தி கவர்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி, ரைட்டா? ஸோ பொதுவாக இந்த நியூக்ளியர் எனர்ஜி ரிலேட்டடான விஷயங்கள், இந்த அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஹவவர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் இந்தியாவில் வந்து டேக்கப் பண்ணுறதுக்கு பாரத் ஸ்மால் ரியாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பாரத் ஸ்மால் ரியாக்டர். இதில் ப்ரைவேட் பீப்புளையும் உள்ள கொண்டு வராங்க, ப்ரைவேட் பிளேயர்ஸையும் உள்ள கொண்டு வராங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் வேர் கவர்மெண்ட் இஸ் பிரிங்கிங் ப்ரைவேட் பீப்புள் இன்டு தி அட்டாமிக் எனர்ஜி ஃபீல்டு. சரியா? ரைட், இது ஒன்று. தென் வி ஹாவ் MSR, molten salt reactor. ரைட்டா? ஸோ 2012 நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இந்த கொஸ்டின் பாருங்க, thorium is far more abundant in nature than uranium. ஃபேக்ட். அடுத்தது, on the basis of per unit mass of mined minerals, thorium can generate more energy அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே சமயத்தில் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து thorium produces less harmful waste compared to uranium அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் என்ன கான்செப்டோ அதை வந்து இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த molten salt reactor. பெர் யூனிட் மாஸில் தோரியம் வந்து கேன் ஜென்ரேட் மோர் எனர்ஜின்னு சொல்கிறதையும், இந்த லெஸ் ஹார்ம்ஃபுல் வேஸ்ட் அவுட்புட்டுங்கிறதையும் வந்து இந்த எம்எஸ்ஆரில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ ரீசெண்டாக சைனா வந்து கோபி டெசர்ட்டில் இந்த எம்எஸ்ஆர், அதாவது மால்டன் சால்ட் ரியாக்டர் வந்து ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த மால்டன் சால்ட் ரியாக்டர் என்ன அப்படின்னா, அந்த சால்ட்டே வந்து தோரியம் தான். அந்த தோரியமை பவுடர் பண்ணி அதில் ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து லிக்விட் சால்ட் ஆர் கார்பன் டை ஆக்சைடு இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, கூலிங் பர்பஸ்க்கு. Sorry, the reactor does not need water for cooling because it utilizes liquid salt or carbon dioxide. So molten salt reactor molten salt thorium யூஸ் பண்ணுறதுனால என்னவாகுது அப்படின்னு பார்த்தாக்க, அது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது நம்ம ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டரில் பார்த்துருப்போம், அதை கூல் பண்ணுறதுக்கு வி நீட் சம் ஹெவி வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இங்கே எதுவும் தேவையில்லை, பிகாஸ் தே ஆர் யூஸிங் லிக்விட் மால்டன் சால்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறனால இது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் அங்கே ஆப்ரேஷன்ஸ் இல்லாதனால ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகி அதில் மெல்டவுன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தியரிட்டிக்கலாக 2011 நமக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருந்தது, அதை இன்னைக்கு தேதிக்கு தே ஹவ் எக்ஸிக்யூட்டட் அண்ட் ஸ்டார்டட் ஆப்ரேட்டிங். ஸோ இது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது ரிலேட்டடாக வரதுக்கான வாய்ப்பு உண்டு, கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ கோபி டெசர்ட் சைனா 2025 இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்தது ஓகே. ஸோ 2024 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம நார்மலாக அந்த அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டடாக படிக்கும்போது இதை வந்து பார்த்துருப்போமா அப்படின்னா சான்சஸ் கம்மி தான். ரைட்டா? ஹவவர் நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வாசித்து பார்த்தாலே வந்து யூ மைட் ஆன்சர் திஸ் கொஸ்டின். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர், இதுதான் கொஸ்டின். இதில் தே ஆர் மினியேச்சர் ஃபிஷன் ரியாக்டர்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வரும், அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட், யூஸ்டு ஃபார் பவரிங் தி ஆன்போர்ட் சிஸ்டம் ஆஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசிபிலிட்டி இஸ் தேர். தென் கேன் யூஸ் plutonium 238 which is a byproduct of a weapon. ஸோ இதுவும் பாசிபிலிட்டி. ரைட்டா? சரி, இப்போ இந்த செகண்ட் தேர்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து மினியேச்சர் ஃபிஷன் ரியாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிஷன் ரியாக்டரை மினியேச்சர் லெவலில் பண்ணி அதை ஸ்பேஸ் கிராஃப்டில் சென்ட் பண்ணுற அளவுக்கு முடியுமா அப்படின்னா வந்து இட் இஸ் ஹைலி கொஸ்டினபிள். ரைட்டா? இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு க்ளூ, ஆன்போர்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட், அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கான்ட்ராடிக்டியாக இருக்குது. ரைட்டா? மினியேச்சர் லெவல் ரியாக்டர் அப்படின்னாலே ரொம்ப பெருசாக இருக்கணும். அது ரொம்ப பெருசாக இருக்கிறது வந்து ஸ்பேஸ் கிராஃப்டில் அடக்க முடியுமாங்கிறது வந்து இட்ஸ் ஸ்டில் அ கொஸ்டினபிள் தாட். ரைட்டா? ஸோ either 1 or 2 தான் இருக்கணும். பட் இந்த இடத்துல செகண்ட் வந்து மோர் ஆப்டிமலாக இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு மோர் ஆப்டிமலாக இருக்குது. ஸோ வில் கோ வித் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ரைட்டா? சரி, கொஞ்சம் ரிஸ்க் டேக்கிங் தான். ஹவவர் கரெக்டாக நீங்கள் எஜுகேட்டட் கெஸ் எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஃப்ரூட்ஃபுல். சரி, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி.
அடுத்தது ரைட். இப்போது அந்த ஃபியூவல் ரிலேட்டடான விஷயங்கள், பேசிக் கான்செப்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் கொஷின்ஸ் வந்து முடிஞ்சு. அடுத்தது இனிஷியேட்டிவ்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ். சரி, இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் செக்யூரிட்டி சம்மிட் இது ஒன்று, அப்புறம் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்ஸ்லேயே வந்து இந்த IAEA இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்கு இல்லையா, இதில் ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின்ஸ் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், 2017 IAEA, 2018 திருப்பி IAEA, தென் அகைன் 2020 IAEA. ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியோடைய அந்த பங்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. ரைட்டா? ஸோ இனிஷியேட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது ஒரு சில ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் தான் இருக்குது. நியூக்ளியர் சப்ளையர் குரூப்பு, அப்புறம் அந்த நியூக்ளியர் செக்யூரிட்டி சமிட் இது போல், அப்புறம் IAEA, நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, இந்த மாதிரி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ட்ரீட்டிஸஸ் இனிஷியேட்டிவ்ஸ் தான் வந்து அட்டாமிக் எனர்ஜி, இந்த அட்டாமிக் ரிலேட்டடான விஷயங்களை பொறுத்து இருக்குது. ஸோ இது நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கிட்டாலே வி கேன் மேனேஜ் தீஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ். சரி, பொதுவாக இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து நமக்கு ஃபேக்சுவலாக கொஞ்சம் ஐடியா இருக்கணும். ரைட்டா? சரி, இப்போ நியூக்ளியர் செக்யூரிட்டி சமிட்ஸ் ஆர் பீரியாடிக்கலி ஹெல்ட் அண்டர் தி ஏஜஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ராங். இது பேசிக்காக வந்து ஒபாமாவுடைய யூஎஸோடைய பிரசிடென்ட் ஒபாமா இருக்கும்போது எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ அண்டர் தி ஏஜஸ் ஆஃப் US, நாட் UN. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது இன்டர்நேஷ்னல் பேனல் ஆன் ஃபிசைல் மெட்டீரியல் இஸ் அன் ஆர்கன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஸோ இந்த பேனல் வந்து இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. So this is also wrong. So neither 1 or 2 தான் இங்கே ஆன்சர். சரியா? அடுத்து 2018. ஸோ இந்த நியூக்ளியர் சப்ளையர் குரூப். ஸோ பேசிக்காக இந்த நியூக்ளியர் சப்ளையர் குரூப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்து இந்த நியூக்ளியர் ரிலேட்டடான ஸ்டெப்ஸு, அதாவது நமக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை நியூக்ளியர் வெப்பன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து 1974க்கு அப்புறம் தான் வந்து ஒரு பெரிய லீப் நடந்தது. ரைட்டா? அதுக்கப்புறம் தான் கடன்னு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தோம், அட்டாமிக் ரிலேட்டடான விஷயங்கள். இப்போ இந்த 1974 பேசிக்காக என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த நியூக்ளியர் டெஸ்ட் 1974 நியூக்ளியர் டெஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நடத்துகிறோம். ரைட்டா? இப்போது இதுக்கப்புறம் என்னவாகுது அப்படின்னா, உலக நாடுகள், அதுவும் பர்டிகுலராக ஆல்ரெடி 1974க்கு முன்னாடி நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருந்த நாடுகள் என்னவாகிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, தே ஸ்டார்ட் டு ஃப்ரீக் அவுட். அதனால என்னவாகுதுன்னு பார்த்தாக்க, ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நேம்டு நியூக்ளியர் சப்ளையர் குரூப். ஸோ இந்த குரூப்போடைய அஜெண்டா என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க, இந்த நியூக்ளியர் டெக்னாலஜி, அப்புறம் இந்த வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த நான் நியூக்ளியர் ஸ்டேட்ஸுக்கு, அதாவது நான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸுக்கு போகக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வெஸ்டர்ன் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த நியூக்ளியர் சப்ளையர் குரூப். ரைட்டா? இது வந்து இன்னைக்கு தேதிக்கு 48 மெம்பர்ஸோட இருக்குது. ஸோ ப்ரைமரியாக இந்தியா அவங்களுடைய நியூக்ளியர் ரிசர்ச்சுக்கு வந்து ஒரு 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 இதாக இருக்கணும், இடைஞ்சலாக இருக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இந்த நியூக்ளியர் சப்ளையர் குரூப். சரி, இது ரிலேட்டடாக question 2018 it will have access to latest and most efficient nuclear technology. Once India அதுக்கு மெம்பர் ஆச்சு அப்படின்னா என்னவா இருக்கலாம், அதுக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பேசிக் இந்த கொஸ்டின்ஸ். access to latest and most efficient nuclear technology, true. It automatically becomes a member of Treaty of Non-Proliferation Nuclear Weapon. ஸோ இது வந்து இன்னொரு ஒரு ட்ரீட்டி. இது என்னன்னா 1970 இதுவும் அகெயின் டாமினேட்டட் பை தி நியூக்ளியர் பவர் அட் தோஸ் பாயிண்ட். US, UK, அப்புறம் சைனா, ஃப்ரான்ஸ், இவங்கெல்லாம் வந்து என்னவா இருந்தாங்கன்னா நியூக்ளியர் பவர்ஸாக இருந்தாங்க. இவங்கள்ட்ட தான் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்துச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ட்ரீட்டியை கொண்டு வராங்க. அந்த ட்ரீட்டியில் வந்து நான் ப்ரோலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், பேசிக்காக அவங்க 5 பேரை தவிர வேற யாருமே வந்து இந்த நியூக்ளியர் வெப்பன் ரிலேட்டடாக எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதை
இந்த பர்டிகுலர் ட்ரீட்டியோடைய கோலாக இருந்தது, இன்னமும் இருக்குது. ஸோ இது வந்து பயஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா 1970ஸ்லேயே வந்து நம்ம அதை சைன் பண்ணலை, ரைட்டா. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட்டு இந்த மாதிரி 1971 இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் நியூக்ளியர் சப்ளை குரூப்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பயாஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து இந்த ட்ரீட்டிஸ்லேருந்து விலக ஆரம்பிச்சதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி தான், சரியா. ஸோ இதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, சரியா. ஸோ ஆன்சர் வந்து இங்கே 1 ஒன்லி. சரி, அடுத்தது IAEA ரிலேட்டடான ஒரு கொஷின். So in Indian context, what is the implication of ratifying additional protocol with the International Atomic Energy Agency? ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தாக்க த பீஸ்ஃபுல் யூசேஜ் ஆஃப் நியூக்ளியர் டெக்கு தான் அவங்களுடைய கோர் க்ரக்ஸு, சரியா. இப்போ இதுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏஜென்சி கூட யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அந்த கண்ட்ரீஸ்க்கு பீரியாடிக்கலாக அவங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு போவாங்க, ரைட்டா. ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் போகிறதுல வந்து வெப்பன்ஸ் கிரேட் யூரேனியம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. அப்படி இல்லை இந்த டொமஸ்டிக் யூசேஜில் வந்து ஏதாவது டீவியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தே வில் கிவ் அட்வைசஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்ஸ்பெக்ஷனில் இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வாட்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து டிரைவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, the civilian nuclear reactors come under IAEA safeguard, ரைட்டா. அடுத்தது the military nuclear installation comes under the inspection of IAEA. Country will have the privilege to buy uranium from NSG. Country automatically becomes a member of NSG. ஸோ லாஜிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏஜென்சியில் நம்ம மெம்பர் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்எஸ்டிக்கு மெம்பர் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. காரணம் என்னென்னா இதோடைய அஜெண்டா இதோடைய பேக்ரவுண்டே வந்து வேற, ரைட்டா. ஸோ இந்த ஏஜென்சி மூலமாக இது ஒரு லூப் ஹோல் போல் இதாகிடும். ஆப்வியஸாக இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் அப்போ கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கணும். அடுத்து the country will have the privilege to buy uranium from NSG. இப்போ இதில் மெம்பராக ஆக முடியாது அப்படின்னா எப்படி அந்த மெம்பர்ஸ்ட இருந்து நம்மளால் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் வச்சுக்க முடியும்? அப்போது அகெயின் இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. Then military nuclear installations comes under the inspection of IAEA. ஸோ எல்லாம் கடைசியில் பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் மேபி நமக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வரலாம், சரியா. ஸோ பொதுவாக இந்த மிலிட்ரி நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸை வந்து எந்த கண்ட்ரியுமே வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஸோ IAEA கூட நம்ம ஒரு மெம்பராக இருந்தாலுமே வந்து மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸை பொதுவாக யாரும் ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பேசிக்கான ஒரு ஐடியாவில் we can go for this. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் த சிவிலியன் நியூக்ளியர் ரியாக்டர் அண்ட் கம்ஸ் அண்டர் தி IAEA சேஃப்கார்ட், இதுதான், ரைட்டா. ஸோ இதுக்கு சிமிலராக 2020 அகெயின் IAEA ரிலேட்டடாக ஒரு கொஷின். ஸோ இந்தியா ஒய் ஆர் சம் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் கெப்ட் அண்டர் IAEA சேஃப்கார்ட் while others are not? சரி, first statement, some uses uranium and other uses thorium. அடுத்து some uses imported uranium and others uses domestic supplies. அடுத்து some are operated by foreign enterprises and other are operated by domestic enterprises. Fourth one வந்து some are state owned and others are privately owned, ரைட்டா. சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நமக்கு இந்த அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டடாக பொதுவாக யார் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். இப்போ தான் ரீசெண்டாக இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்லேயே ப்ரைவேட் பீப்புளை உள்ளே விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஸ்டேட் டாமினேட்டட் ஃபீல்டு தான் இது. ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிடலாம், ப்ரைவேட் பீப்புள் கிடையாது. சம் ஆர் ஆப்ரேட்டட் பை ஃபாரின் என்டர்பிரைசஸ் அண்ட் அதர் ஆர் ஆப்ரேட்டட் பை டொமஸ்டிக் என்டர்பிரைசஸ். நம்ம டொமஸ்டிக் லெவலில் இருக்க ப்ரைவேட் பீப்புளே வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே விடல, எப்படி நம்மளை ஃபாரின் என்டர்பிரைசஸை விடுவோம், ரைட்டா. ஸோ ஆப்வியஸாக தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து some uses imported uranium and other uses domestic supply. This is the right statement. ஏன் அப்படின்னா இம்போர்ட்டட் யூரேனியம் யூஸ் பண்ணி நம்ம வேறு ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா it has to have some implications. ஏன் அப்படின்னா
ஒரு யுரேனியம் இம்போர்ட் பண்ணி நம்ம ஏற்கனவே அந்த ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் பார்க்கும்போது நேச்சுரல் யுரேனியம் அதை தான் ஃபியூயலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த நேச்சுரல் யுரேனியமில் 99% U-238 தான் இருக்குது. அது வந்து ஃபர்டைல் மெட்டீரியல் தான், ஃபிசைல் மெட்டீரியல் கிடையாது. ஸோ இந்த நியூக்ளியர் பாம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு ஃபிசைல் மெட்டீரியல் தான் உங்களுக்கு குவான்டிட்டி தேவை. அதாவது டைரெக்டாக ஃபிசைலாக இருக்கிறது. எக்ஸாம்பிள் யுரேனியம் 235. இப்போ இம்போர்ட்டட் யுரேனியம் வந்து ஒரு வேளை அந்த யுரேனியம் 235 இருந்தாக்க இந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி வில் ஹேவ் சம் டவுட்ஸ். எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபிசைல் மெட்டீரியலை இவ்வளோ குவான்டிட்டியில் ஒரு கண்ட்ரி இம்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு தே வில் ஹேவ் சம் டவுட்ஸ். ஸோ அதனால தான் இந்த இம்போர்ட்டட் யுரேனியம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வேறு ஏதாவது பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா IAEA ஸ்கேஃபா இது வந்து உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல். தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சம் யூசஸ் யுரேனியம், அதர் யூசஸ் தோரியம்னு இருக்குது. நம்ம தோரியம் யூஸ் பண்ணி அந்த ஸ்டேஜ் வர்றது இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ தான் நம்ம ஃபாஸ்ட் பிரிடிக் ரியாக்டர் செகண்ட் ஸ்டேஜ்கே வந்து அடித்தளம் போட்டிருக்கோம். ஸோ அது வச்சு கூட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். சரி, மூவிங் ஆன். ரைட், அடுத்து இந்த green energy. green energy. ஸோ இந்த க்ரீன் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் இந்த மைக்ரோபியல் ஃபியூவல் செல்ஸு, அதுக்கப்புறம் இந்த பயோகேஸு, மொலாசஸ் இந்த மாதிரி, தென் ஆல்கே பேஸ்ட் பயோஃபியூவல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து கொஷின்ஸாக வந்துட்டுருக்கு. ரைட்டா? ஸோ இதில் எக்ஸ்டென்ஷனாக என்ன வருது அப்படின்னு பார்த்தாக்க இந்த கேஸிஃபிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கேஸிஃபிகேஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தாக்க இதில் பாருங்கள், 2012 கேஸிஃபிகேஷனை பற்றி கேட்டிருக்காங்க, 2019 திருப்பி கேஸிஃபிகேஷனை பற்றி கேட்டிருக்காங்க, அடுத்து ரீசெண்டாக 2025 திருப்பி கேஸிஃபிகேஷனை பற்றி கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ கேஸிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஒன்று தான், பட் அதில் அந்த கோல் கேஸிஃபிகேஷனா, பிளாஸ்மா கேஸிஃபிகேஷனா, இந்த மாதிரி விஷயங்களை வேரிடாக கேட்டுருக்காங்க. ஹவவர் இந்த டாபிக் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. சரியா? ரைட். இப்போது ஃபர்ஸ்ட் 2011 ஒரு கொஷின், மைக்ரோபியல் ஃபியூயல் செல்ஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் எனர்ஜி, வை? ஸோ இந்த ஃபியூயல் செல்ஸு, இந்த மைக்ரோப்ஸு, ஆல்கேஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி பயோஃபியூயல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து பேசிக்காக இந்த ஜெனரேஷன் ஆஃப் பயோஃபியூயல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ்குள்ளே அடக்கிடலாம். தி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் எந்த மாதிரி பயோஃபியூயல் வந்து தயாரித்தாங்க, எதை வச்சு தயாரித்தாங்க அப்படின்னா ஃபுட் க்ராப்ஸை வச்சு தான் தயாரிச்சாங்க. அந்த வீட்டு, அப்புறம் டேமேஜ்டு அந்த கார்ன் ப்ராடக்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜ் ஆஃப் அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வேஸ்ட்டாக வந்ததை வச்சு தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூயல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஜென்ரேஷன் வந்து நான் ஃப்ரூட் கிராப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, தேர்டில் ஆல்கேஸு, தென் ஃபோர்த்து வந்து ஜெனட்டிக்லி இன்ஜினியர்டு ஆல்கேஸ். ஸோ இதுதான் வந்து இந்த ஜெனரேஷன் ஆஃப் பயோஃபியூயல்ஸ். ரைட்டா? ஸோ இது பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதோ ஒன்று எலிமினேட் பண்ணுறதுனாலோ இல்லாட்டினா கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஸோ எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் அதோடைய பேஸ்லேருந்து போகிறது பெட்டர். ரைட்டா? அதனால தான் என்சிஆர்டிஸ் முக்கியம். எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் என்சிஆர்டிஸ் முக்கியம்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் தான். ஸோ இந்த கொஷின்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் சொல்கிறேன். ஸோ மைக்ரோபியல் ஃபியூவல் செல்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து they use living organism as catalyst to generate electricity from certain substrate. They use a variety of inorganic material as substrate. They can be installed in wastewater treatment plants to cleanse water and produce electricity. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். இது மட்டும் இல்லை, 2013 கொஷின்ஸையும் பாருங்கள். யூஸ்ட் ஃபார் பயோமாஸ் fuel ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, யூஸ்ட் as ஒன் ஆஃப் தி ஃபீட் ஸ்டாக் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சிந்தட்டிக் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். இது அப்புறம் 2017 எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலுமே வந்து ரொம்ப சிம்பிளாக கன்செப்ஷுவலாக தான் இருக்குது. ரைட்டா? இங்கே பாருங்கள், கேட்டலிஸ்ட் டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் சர்டைன் சப்ஸ்ட்ரேட்.
இவங்க வந்து அந்த அந்த மைக்ரோ ஃபியூல் செல்ஸில் என்ன வந்து டைப் ஆஃப் என்வாயன்மெண்ட்டை யூஸ் பண்ணுவா, இல்லை என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவா, இல்லை இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவியா இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப டீட்டெயில்டாக டெக்னிக்கலாலாம் கேட்கல. ரைட்டா? லிவிங் ஆர்கானிசம் அஸ் அ கேட்டலிஸ்ட் நீ யூஸ் பண்ணுறியா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம டெக்னிக்கலாக போய் டீப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அகைன் இப்போ பேசின போல் பேசிக் கான்செப்ட்ஸு அதோடைய ஆப்ரேஷன் லெவலில் என்ன இருக்குன்னு சூப்பர்ஃபிஷியலாக தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸை ஆன்சர் பண்ணிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், they use living organism as catalyst to generate electricity. Correct. Then they use variety of inorganic materials as substrates. It is also right. Third, they can be installed in wastewater treatment plants to cleanse water and produce electricity. இது மூணுமே கரெக்ட். சரியா? சிம்பிளான கொஷின். நீங்கள் டேரெக்டாக பெரிய இந்த 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 கான்செப்ட்லேருந்து ஐடியாவே இல்லாட்டினாலும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸை வாசிச்சு கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரி, 2013 பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் இதை வச்சுன்னா ஒரு கொஷின். பகசிஸ் இது நம்ம நிறைய இடங்களை கேள்விப்பட்டிருப்போம். பயோஃபியூல்ஸு இல்லை க்ரீன் எனர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது திருப்பி ஒரு சில விஷயங்கள் பார்த்துருப்போம். அதில் என்னென்னா இந்த பயோஃபியூல்ஸு, அப்புறம் ஆல்கே யூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த எத்தனால் பிளெண்டிங், ஹைட்ரஜன், மீத்தேன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த க்ரீன் எனர்ஜியில் திருப்பி பார்த்துருப்போம். ஸோ பகசிஸ் வந்து கண்டிப்பாக முக்கியமான ஒரு டாபிக். ரைட். பகசிஸ் கேன் பி யூஸ்ட் ஆஸ் பயோமாஸ் ஃபியூவல் for the generation of energy. True. Molasses can be used as one of the feedstock for production of synthetic chemical fertilizers. Synthetic chemical னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்காக ஒரு ஆர்கானிக் பயோமாஸ் வேணும்? மொலாசஸ் வந்து இது வந்து பேசிக்காக என்னென்னா அந்த சுகர் இண்டஸ்ட்ரீஸில் சக்கையாக வெளியே வர்றது. ரைட்டா? ஸோ அதை யூஸ் பண்ணி வேறு நிறையா அப்ளிகேஷன்ஸ் உண்டு. பட் சிந்தட்டிக் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து கிடையாது. ரைட்டா? சிந்தட்டிக் கெமிக்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தே ஹேவ் ப்ராப்பர் கெமிக்கல்ஸ், நைட்ரஜன், அப்புறம் யூரியா, இந்த மாதிரி ப்ராப்பர் கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை தான் யூஸ் பண்ணி இதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களே தவிர மொலாசஸ் கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்டு, மொலாசஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் எத்தனால். ட்ரூ, வெரி ட்ரூ. ஸோ ஆன்சர் வந்து 1 and 3. சரி, 2017 கொஷின். ஆல்கே பேஸ் பண்ணி is it possible to produce algae based biofuels, but what is the likely limitation of developing countries in promoting this industry? Right? First statement, production of algae based biofuel is possible in sea only and not on continent. நம்ம ஏற்கனவே சொன்ன போல இந்த எக்ஸ்ட்ரீம் சென்டென்ஸ் வேர்ட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா பொதுவாக அது தப்பாக தான் இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொன்று, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கே பேஸ்ட் பயோஃபியூல் பாசிபிள் இன் சி ஒன்லி அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் எஜுகேட்டட் இதை எடுத்தாலே வந்து இட் இஸ் ராங் அப்படின்னு தோணும். சீஸில் பண்ணும்போது நம்மளால் பேக் வாட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டினா இன்லேண்ட் லேக்ஸாக இருக்கட்டும், இங்கே பண்ண முடியாதா? ஸோ ஆப்வியஸாக அங்கே பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்து, செட்டிங் அப் அண்ட் இன்ஜினியரிங் தி ஆல்கே பேஸ்ட் பயோஃபியூல் ப்ரொடக்ஷன் ரெக்வயர்ஸ் ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் technology until the construction is completed. True. So algae based biofuels வந்து அந்த algae வந்து கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கணும், அதுக்கான ப்ராப்பர் ஃபீட் இருக்கணும், இது எல்லாமே கண்டிப்பாக ப்ராப்பராக இருக்கணும். இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லி தான், தேவை தான். சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அடுத்து, இந்த எக்கனாமிக்கலி வயபிள் ப்ரொடக்ஷன் necessitates the setting up of large scale facility which may rise ecological and social concerns. It is a possibility. Right? So algae இருந்து நீங்க பயோஃபியூல் பண்ணணும் அப்படின்னா the amount, the quantity of algae needed வந்து ரொம்ப பெருசு. ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது you have to have a very large area that is dedicated for algae production. So environmental concerns, இப்போ பெரிய லார்ஜ் ஏரியா வேணும் அப்படின்னா காடுகளை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சப்பர்பன்ஸில் போயிட்டு நீங்கள் லேண்ட் அக்விசிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ வில்லேஜ் லெவலில் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வர்றது கொண்டு, ஸோ இந்த மாதிரி நிறையா தடங்கள் வர்றது கொண்டு எப்போ அப்படின்னா இந்த லேண்ட் நீட் இருக்கும்போது. ரைட்டா? ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ
ஆப்ஷன் வந்து பி 2 and 3. தென் பயோமாஸ் கேசிஃபிகேஷன் 2012 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பயோமாஸ்னா பேசிக்காக என்ன? எந்த ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸும், ரைட்டா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு அதுதான். கோகனட் ஷெல், கிரவுண்ட்நட் ஷெல், ரைஸ் ஹஸ்க் கேன் பி யூஸ்ட் அஸ் அ பயோமாஸ் கேசிஃபிகேஷன். பயோமாஸ் பேசிக்காக இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் பார்த்தோம், ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தான் பார்த்தோம். இந்த ஷெல்ஸ் எல்லாமே வந்து அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தான். ஆப்வியஸாக இதை யூஸ் பண்ணலாம். தென் the combustible gases generated from biomass gasification consist of hydrogen and carbon dioxide only. Again in the extreme statement. சரி, இதுக்கு வருவோம். Third statement, combustible gases generated from biomass gasification can be used for direct heat generation but not in internal combustion engine. Not in எக்ஸ்ட்ரீம் வேர்ட். சரியா? ஸோ இது ரெண்டையும் பார்க்கலாம். சரி, ரைட். இப்போ இந்த பயோமாஸ் கேசிஃபிகேஷனில் பேசிக்காக என்ன அவங்களுடைய ஃபைனல் கோல் அப்படின்னா வந்து சிந்தட்டிக் கேஸ், அதாவது சின்கேஸ், தென் ப்ரொடியூசர் கேஸ், இதை வந்து அவுட்கமாக கொண்டு வரணும். இதுதான் அவங்களுடைய அல்டிமேட் கோல், ரைட்டா? இப்போ இந்த சிந்தட்டிக் கேஸோடைய காம்பனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு அண்ட் CO2. கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். ஸோ இதுதான் வந்து சிந்தட்டிக் கேஸோடைய மேஜர் காம்பனண்ட். அதே சமயத்தில் ப்ரொடியூசர் கேஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா கார்பன் மோனாக்சைடு இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, கொஞ்சம் ட்ரேசஸ் ஆஃப் மீத்தேன் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ப்ரொடியூசர் கேஸோடைய காம்பனன்ட்ஸ். ஸோ இதில் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது லிட்டில் பியூரர் ஒன் அப்படின்னு பார்த்தாங்க இந்த கேஸ் தான், சிந்தட்டிக் கேஸ் தான், கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. Combustible gases generated from biomass gasification consist of hydrogen and carbon dioxide அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, நீங்கள் சின்கேஸாக வந்து நீங்கள் எடுத்துட்டு அதை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு அப்படின்னு போட்டிருக்க வாய்ப்பு உண்டு. பட் தே ஹவ் கிவன் கிளியர்லி தட் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? அது ஒரு க்ளூ. இன்னொன்று, இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்கேசஸ்ல கூட தேர் ஆர் ட்ரேசஸ் ஆஃப் சம், ரொம்ப மைனர் ட்ரேசஸ் ஆஃப் சம் கேசஸ். ஸ்ட்ரிக்டா இது ரெண்டு மட்டும் எந்த இதுலையுமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணியிருக்கலாம், ரைட்டா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்பஸ்டபிள் கேஸஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் இந்த கேசிஃபிகேஷன் யூஸ்ட் இன் ஹீட் ஜெனரேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் நாட் ட்ரூ. ஸோ இதுக்கு ஆன்சர் 1 only, ரைட்டா? சரி, அடுத்தது 2019ல் ஒரு கொஸ்டின், பைராலிசிஸ் அண்ட் பிளாஸ்மா கேசிஃபிகேஷன். சரி, இப்போ இந்த ப்ராசஸ் பார்த்தோம், இந்த பயோமாஸ் கேசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஸோ இதில் இந்த பயோமாஸ் கேசிஃபிகேஷனில் ஒரு ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை எடுத்துட்டு அதை ஒரு ஹை டெம்பரேச்சரில் சசப்டபிள் ஆக்கி அதுலேருந்து அவுட்கம் தான் இந்த கேஸாக எடுப்பாங்க. இந்த ஹை டெம்பரேச்சர் உள்ள அந்த சேம்பரில் இருக்கும்போது கண்ட்ரோல்டு லெவல் ஆஃப் ஆக்சிஜன்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? இப்போ இந்த லெவல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஒருவேளை 0வா இருந்துச்சு அப்படின்னா அது பைராலிசிஸ், ரைட்டா? கம்பஷன் உள்ளக்க வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சராக இருக்குது, அதில் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து சசப்டபிள் ஆக்கி அதுலேருந்து கேஸ் எடுக்கிறது வந்து கண்ட்ரோல்டு லெவல் ஆஃப் ஆக்சிஜன் என்வாயன்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பயோமாஸ் கேசிஃபிகேஷன் கேட்டகரியில் வந்துடும். அதில் 0 ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா அது பைராலிசிஸ். அதே போல் பிளாஸ்மா கேசிஃபிகேஷன்ஸில் வந்து அகைன் தி லெவல் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசன்ஸ் வந்து வேரிஸ். ஸோ இதுதான் இதோடைய பேசிக் கான்செப்ட்ஸ், ரைட்டா? ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப்
ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். இந்த கேசிஃபிகேஷன் வந்துட்டாலே வந்து நீங்கள் இங்கே எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜி. அகைன் கேசிஃபிகேஷனில் எக்ஸ்ட்ராக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு கம்மி. ஹைட்ரஜன் ஃபியூல் பேஸ்ட் ஆட்டோமொபைல்ஸ். ஆட்டோமொபைல்ஸ்க்கு இந்த கேசிஃபிகேஷனுக்கு ஒரு ஒரு கனெக்டே இல்லை, ரைட்டா? அகைன் திருப்பி இதை எலிமினேட் பண்ணிடலாம். டி வேஸ்ட் டு எனர்ஜி டெக்னாலஜி, ரைட்டா? ஸோ நீங்கள் அந்த கான்செப்டோடைய ஐடியாவே இல்லாட்டினாலும் ஒரு சில டைம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வாசிச்சிங்க அப்படின்னாலே யூ கேன் அரைவ் அட் தி ஆன்சர். சரி, இது 2019 கொஷின். தென் ரொம்ப ரீசெண்டாக 2025 கோல் கேசிஃபிகேஷனை பற்றின ஒரு கொஷின். ஸோ கன்சிடர் தி ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ்: ethanol, nitroglycerin, urea. Coal gasification technology can be used in production of how many of them? ஸோ இது வந்து லிட்டில் ட்ரிக்கி. ஏன்னா எத்தனால் அண்ட் யூரியா வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இந்த நைட்ரோகிளிசரின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, டைரெக்டாக பண்ண முடியாட்டினாலும் சின்கேஸ் மூலமாக வந்து யூ கேன் கிரியேட். அதாவது அமோனியா, நைட்ரஜன் இதெல்லாமே வந்து சின்கேஸ் மூலமாக யூ கேன் கிரியேட். அதன் பேஸாக வச்சு நீங்கள் நைட்ரோகிளிசரின் வந்து தயாரிக்கலாம். அப்போது there is a possibility அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். ஸோ இதுக்கு இன்னும் கீ வராதனால ஆல் 3-ஆ இல்லை ஒன்லி 2-ஆ அப்படிங்கிற ஒரு query இருந்துகிட்டே தான் இருக்குது. இது கீ வந்ததுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். ஹவவர் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கேசிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஏதோ ஒரு டெக்னாலஜி இருந்தால் கண்டிப்பாக அதை கொஞ்சம் நம்ம பார்க்க வேணும், ரைட்டா? சரி, அடுத்து ஓகே, சோலார் பவர் ரிலேட்டட் கொஷின்ஸ். ஸோ 2014 இந்த கொஷின் சோலார் பவர் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக. அடுத்து 2018 அகைன் சோலார் பவர் ப்ரொடக்ஷன். தென் 2020 சோலார் பவர். தென் அகைன் 2024 இந்த சோலார் ரிலேட்டடாக ஒரு விஷயம், ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த சோலார் ரிலேட்டடான இருக்கிற கொஷின்ஸ். ஸோ இதை ரிலேட்டடான கொஷின்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு கேப் இருக்குது, ரைட்டா? ஒரு 2014 அதுக்கப்புறம் 2018 ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் திருப்பி 2020. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வருது. ஹவவர் அதை நான் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது மேண்டேட்ரி. பிகாஸ் இந்த கொஷின்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, அகைன் நம்ம ஏற்கனவே இந்த ஃபியூவல் செல்ஸு அப்புறம் பயோகேஸ் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கோம் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிளாக கான்செப்ஷுவலாக தான் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தான் இங்கேயும் இந்த சோலார் பவர் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக செட் பண்ணுற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் சிம்பிள் கான்செப்ஷுவலாக செட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக போகணுன்ற அவசியம் கிடையாது. சூப்பர்ஃபிஷியலாக என்ன இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரி கொஷின்ஸை நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும். சரி, 2014 question. With reference to technology of solar power production, consider the following statements. Photovoltaic is a technology that generates electricity by direction conversion of light into electricity, while solar thermal is a technology that utilizes sun's ray to generate heat, which is further used in electricity generation purpose. So, சும்மா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருது. என்ன அப்படின்னா, டைரக்ஷன் கன்வர்ஷன் ஆஃப் light into electricity, solar thermal utilizes solar rays to generate heat. ஸோ இது எல்லாமே க்ளூவும் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஸ்டேட்மெண்ட்டும் அவங்களே ப்ராப்பராக செட் பண்ணிட்டாங்க. நம்ம இதில் பெருசாக யோசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, ரைட்டா? சரி, அடுத்து ஃபோட்டோவால்டிக் ஜெனரேட்ஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வைல் சோலார் தெர்மல் ஜெனரேட்ஸ் டைரக்ட் கரண்ட். இது தப்பு, ஆப்வியஸாக தப்பு. ஸோ இது எல்லாம் இது ரெண்டுமே வந்து பொதுவாக டிசி கரண்ட் தான் ஜென்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் ஏசியாக அதை கன்வெர்ட்டர் மூலமாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. தென் இந்தியா ஹேஸ் மேனுஃபேக்சரிங் பேஸ் ஆஃப் சோலார் தெர்மல் டெக்னாலஜி, நாட் ஃபார் ஃபோட்டோ வோல்டிக்ஸ். அகைன் இந்த சென்சிட்டிவ் வேர்ட். ஸோ இதுவும் தப்பு. ஃபோட்டோ வால்டிக்குக்கும் நமக்கு சென்டர்ஸ் உண்டு. ஸோ என்ன கான்செப்ட், அதோடைய அவுட்கம் என்ன, என்ன எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இதுதான் கேட்குறாங்க. சிம்பிளாக இதுதான் இந்த கொஷினுடைய தீம், ரைட்டா?
ஸோ அந்த கான்செப்டை ரொம்ப நீங்கள் டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சிம்பிளாக வாட் இஸ் வாட் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் நீங்கள் இதை ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஆன்சர் இதில் 1 only. Then again 2018 with reference to solar production in India, consider the following statements. India is the third largest in the world in the manufacture of silicon wafer used in photovoltaic units. The solar power tariff are determined by Solar Energy Corporation of India. சரி, ஸோ இங்கே third largest in the world of silicon wafers used in photovoltaic அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This is wrong. இதில் சைனா, தாய்வான், கொரியா இவங்கெல்லாம் வந்து பிக் பிளேயர்ஸ். நம்ம வந்து இன்னும் அந்த அளவுக்கு ரீச் பண்ணலை. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. சோலார் பவர் டேரிஃப்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட் பை சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ ராங். இது யார் பண்ணுறான்னா சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன். சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் இதுதான் அந்த டேரிஃப்ஸை டிட்டர்மைன் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். ரைட்டா? இது வந்து லிட்டில் ஃபேக்சுவல் கொஷின். சரி, அடுத்தது 2020 அகைன் சோலார் ரிலேட்டடான ஒரு கொஷின். Reference to solar water pumps, consider the following statements. Solar pumps can be used for running surface pumps and not for submersible pumps. அடுத்த statement, solar pumps can be used for running centrifugal pumps and not the ones with the piston. Again, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லையும் பாருங்க இந்த பெசிமிஸ்டிக்கான வேர்டு. ரைட்டா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது பெரும்பாலான கொஷின்ஸில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் தப்பாக தான் வந்திருக்கு. அகெயின் இதை வந்து ஒரு தம் ரூலாக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் பொதுவாக இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக தான் இருக்குது. ரைட். ஸோ 2020 இந்த மாதிரி கொஷின். ஸோ ஒன்ஸ் இந்த ரன்னிங் சர்ஃபேஸ் பம்ப்ஸாக இருந்தது அப்படின்னா இட் ஆப்வியஸ்லி கேன் பி யூஸ்ட் டு ரன் சப்மர்சிபிள் பம்ப்ஸாக தான் இருக்கும். ரைட்டா? ஒன்றுக்கு ஒரு ஒரு பவர் சோர்ஸும் இன்னொன்றுக்கு வந்து இன்னொரு பவர் சோர்ஸாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. தென் சோலார் பவர் கேன் பி யூஸ்ட் ஃபார் ரன்னிங் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் அண்ட் நாட் தி ஒன்ஸ் வித் பிஸ்டன் வந்து அகைன் இட் இஸ் ஆல்சோ ராங். இதுக்கு வந்து நீதர் 1 நாட் 2 தான் ஆன்சர். ரைட். அடுத்து 2024 கொஷின், ரீசன்ட் ஒன். ஸோ இது வந்து லிட்டில் டிஃப்ரெண்ட் கான்செப்ஷுவலாக ஒன்று கேட்குறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா ஒரு ரிமோட் ஏரியாஸ்லேயோ இல்லை அந்த கிரிட்டில் கனெக்ட் ஆகாத ஏதோ ஒரு ரீஜனில் பக்கத்துலேயே ஒரு சோர்ஸ், ஒரு வயபிள் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, எனர்ஜி சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இப்போ ஹில்லி ஏரியாஸில், எக்ஸாம்பிளுக்கு ஹில்லி ஏரியாஸில் பேட்டரி ஸ்டோரேஜ், இந்த ரூஃப்டாப் சோலார் ஃபோட்டோவோல்டிக் யூனிட்ஸு இதெல்லாம் அங்கே இருந்து அந்த லொக்காலிட்டியில் இந்த எனர்ஜி சோர்ஸ்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ரைட்டா? இப்போ இதில் எதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் திஸ் கேட்டகரி அப்படின்னு பார்த்தா எல்லாமே தான், ஆல் தி 4 தான். ஸோ சும்மா இந்த கான்செப்ட் என்ன அப்படின்ட்டு நம்மளால் ஒரு கெஸ் பண்ண முடிஞ்சு இதில் துணிஞ்சு இந்த கொஷின் நம்ம அட்டன் பண்ணியிருந்தா அப்படின்னா இட் வில் பி ஃப்ரூட்ஃபுல் தான். ரைட்டா? ரொம்ப காம்ப்ளெக்ஸான கொஷின்ஸில் வந்து கண்டிப்பாக ட்ராப் இருக்கும். பட் சிம்பிளாக இந்த மாதிரி கேட்குறது வந்து இட் இஸ் ஒர்த், நம்ம அட்டன் பண்ணுறது ஒர்த்து தான். சரி, இதே போல் இன்னொரு கொஷின் 2024 அகைன் பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர். ரைட்டா? ஸோ அகைன் இந்த பர்டிகுலர் கான்செப்டை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாட்டினாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வாசிச்சாலே இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். வாசிச்சு பாருங்க. த டேர்ம் பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர் இஸ் ஆக்சுவலி அண்ட் அப்ராப்ரியேட்லி டிஸ்கஸ்ட் இன் தி கான்டெக்ட் ஆஃப் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங்? இரிகேஷன் ஆஃப் டெரஸ்ட் கிராப் ஃபீல்ட்ஸ். இரிகேஷன் அதுக்கும் இந்த ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர் இந்த பம்ப் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இருக்குது? எந்த வார்த்தை இது கூட கனெக்ட் ஆகுது? எதுவுமே கனெக்ட் ஆகலை. ரைட்டா? அதே போல் அகைன் இந்த லிஃப்ட் இரிகேஷன் அப்படிங்கிற இதில் மேபி இந்த லிஃப்ட் இரிகேஷனை யூஸ் பண்ணி இந்த ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர் அது ஏதாவது கனெக்ட் பண்ணலாம். பட் லாஜிக்கலாக யூஸ் பண்ணும்போது ஃபார் சீரியல் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதை எலிமினேட் பண்ணிடலாம். தென் லாங் டியூரேஷன் எனர்ஜி ஸ்டோரேஜ், தென் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்ஸ் அகைன் நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் வந்து
லாங் டியூரேஷன் எனர்ஜி ஸ்டோரேஜ் தான். சரியா? ரைட். அடுத்து ஓகே. ஸோ பிஐபியிலேருந்து இந்த சோர்ஸ்ப்பா. இதில் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸு, நம்மளுடைய லெவல் இன் சோலார் ரிலேட்டட் விஷயங்கள் இதில் இருக்குது. 4th globally in renewable energy installed capacity. அதுக்கப்புறம் 4th in wind power, 3rd in solar capacity. ரைட்டா? எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2018 கொஸ்டினில் பாருங்கள், இந்தியா இஸ் த 3rd largest in world அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் இருந்தால் உங்களால் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ பிஐபி டேட்டா இது August 18, 2025 வரைக்கும் எடுத்திருக்க டேட்டா இது. ரைட்டா? சரி. அடுத்தது வந்து we have become the world's 3rd largest solar energy producer. 3rd largest solar energy producer. Then நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து இன்னைக்கு 74 ஜிகாவாட்ஸாக இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024-2025 நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து 74 ஜிகாவாட்ஸாக இருக்குது. அதே சமயத்தில் நம்மளுடைய ரினியூபிள் இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டி வந்து ரினியூபிள் எனர்ஜி இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டி அப் டு 50%, இன்ஃபேக்ட் 50% கிராஸ் பண்ணிடுச்சு. ரைட்டா? 50% கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ரிலையபிள் டேட்டா. இதுலேருந்து டைரெக்டாக சென்டென்ஸ் ஏதாவது செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா உண்டு. சரி, அடுத்தது ஓகே 2025 இன்னொரு ஒரு கொஸ்டின், ரீசெண்டான கொஸ்டின், பட் திஸ் இஸ் ரிலேட்டிவ்லி difficult. So in the context of electric vehicles, sure, in the context of electric vehicle batteries, consider the following elements: cobalt, graphite, lithium, nickel. So how many of above usually make a battery cathode அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் இது ரிலேட்டிவ்லி டிஃபிகல்ட். இதுக்கு ஆன்சர் வந்து கிராஃபைட் மட்டும் கிடையாது, இது வந்து ஆனோட தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்லி 3. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதோ ஒரு பவுன்சர் வந்துச்சு அப்படின்னா இதையே வந்து பேஸாக வச்சுட்டு நம்ம எதெல்லாம் கேத்தோட யூஸ் பண்ணுவாங்க, என்னென்னலாம் ஆனோட யூஸ் பண்ணுவாங்க, என்ன எலக்ட்ரோலைட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்மளுடைய ட்ராக்கை மாற்றக்கூடாது. சரியா? வி ஹாவ் டு ஸ்டிக் ஆன் தி தீம்ஸ் தட் ஆர் அனலைஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை விட்டுட்டு இந்த பவுன்சர் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லையே இருக்காது. நம்ம ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ட்ராக்லேருந்து கம்ப்ளீட்டாக டிவியேட் பண்ணிடும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இந்த மாதிரி டிவியேட் ஆகிட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணி அது ஃப்ரூட்ஃபுல்லாக கடைசியில் வந்து நிற்க போதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ரைட்டா? பவுன்சர் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் பவுன்சர் கொஸ்டின்ஸ் தான், எல்லாத்துக்கும் டஃப்பாக தான் இருக்க போகுது. ஸோ தி பீப்புள் கெட்டிங் இட் ரைட் வந்து ரொம்ப கம்மி. அதனால் யுவர் ஸ்டில் இன் கேம் தான். எதெல்லாம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுமோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களால் தெளிவாக ஏதாவது தீம் பிரிக்க முடிஞ்சு அதுலேருந்து எதாவது ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். சரி, அடுத்தது கன்வென்ஷனல் நான் கன்வென்ஷனல் ரிலேட்டடாக ஒரு கொஷின் 2014. இது வந்து இந்த ஆங்கிள், அதாவது நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸில் ஒரே கொஷின் தான், 2014 மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சரியா? சரி, இது என்ன அப்படின்னா கோல் பெட் மீத்தேன் அப்புறம் ஷேல் கேஸ், இதோடைய காம்போசிஷனை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வாசிங்க. கோல் பெட் மீத்தேன் இஸ் அ பியூர் மீத்தேன் கேஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் கோல் சீம்ஸ், while shale gas is a mixture of propane and butane only that can be extracted from fine grained sedimentary rocks. அடுத்து, in India abundant coal bed methane source exists, but so far no shale gas sources have been found. ஸோ இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பெசிமிஸ்டிக்கான வேர்ட் ஷேல் கேஸோடைய மிக்சர் வந்து ப்ரோபேன், பியூட்டேன், ஈத்தேன், அப்புறம் ட்ரேசஸ் ஆஃப் CO2 இது எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். அடுத்து abundant coal bed methane sources உண்டு, ஷேல் கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ ராங். ஷேல் கேஸோடைய சோர்ஸஸும் நம்மக்கிட்ட இருக்கு. ரைட்டா? ஸோ neither one nor two. ரைட். அடுத்து அந்த க்ரீன் எனர்ஜி இதோடைய கண்டினியூவன்ஸ் தான். ஹவவர் இந்த இடத்துல இருந்து இந்த ஹைட்ரஜன் சென்ட்ரிக்கா கொஷின்ஸ், ரைட்டா? 2025 ஹைட்ரஜன் ரிலேட்டடான ஒன்று, 2019 ஹைட்ரஜன்,
ரிலேட்டடான ஒரு கொஷின். 2023ல green hydrogen, 2023 again green hydrogen, 2025 again green hydrogen ரிலேட்டடான கொஷின். ஸோ இந்த green energy ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து பயோமாஸு, ஃபியூவல் செல்ஸு, பயோஃபியூவல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலும் இந்த ஹைட்ரஜன் ரிலேட்டடான கொஷின்ஸ்க்கான மவுஸ் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்குது. ரைட்டா? ஸோ ஹைட்ரஜன் ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயம் வந்தாலும் யூ ஹாவ் டு பே சம் அட்டென்ஷன். சரி, ஓகே. 2015 question. With reference to fuel cells in which hydrogen-rich fuel and oxygen are used to generate electricity, consider the following statement. If pure hydrogen is used as fuel, the fuel cells emits heat and water as byproduct. Fuel cells can be used for powering buildings and not for small devices like laptops, computers. Fuel cells produce electricity in the form of alternating current. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த பயோமாஸ் ரிலேட்டடாக வரும்போது நம்ம பார்த்தோம் ஆல்டர்னேட்டிவ் கேஸாக இல்லை டைரக்ட் கரண்ட்டாக தான் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த ஃபோட்டோவோல்டிக்கு, சோலார் தெர்மல் இது ரிலேட்டடாக பார்க்கும்போதும் பார்த்தோம் ஏசி டிசி அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த மாதிரி கேட்குறது வந்து யூபிஎஸ்சி ஒரு இதாகவே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பவரிங் பில்டிங்ஸ் அண்ட் நாட் ஸ்மால் டிவைசஸ், அது இந்த பேட்டர்னும் கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த போல் இந்த ஃபோட்டோவால்டிக் வந்து இட் இஸ் யூஸ்டு டு அந்த சம் போலார் பம்ப்ஸ் கேன் ரன் அந்த இது சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸு பட் நாட் பிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஆங்கிளும் அவங்க ரிப்பீட்டடாக ஸ்டேட்மெண்ட்ஸில் செட் பண்ணுறாங்க. சரி, இந்த பர்டிகுலர் கொஷனில் பியூர் ஹைட்ரஜன் யூஸ்ட் அஸ் அ ஃபியூவல், இது வந்து எமிட்ஸ் ஹீட் அண்ட் வாட்டர் அஸ் பை ப்ராடக்ட். இட் இஸ் வெரி ட்ரூ. ரைட்டா? செகண்ட் வந்து பில்டிங்ஸை பவர் பண்ணும் போது ஸ்மால் டிவைசஸை பவர் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது. ரைட்டா? ஸோ லாஜிக்கலாகவே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து ப்ரொடியூசர்ஸ் எலக்ட்ரிசிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏசி, நோ டிசி. சரியா? ஸோ ஆன்சர் வந்து 1 ஒன்லி. சரி, அடுத்து 2019 கொஷின். ஹைட்ரஜன் என்ரிச்ட் சிஎன்ஜி அஸ் ஃபியூவல் ஃபார் பஸ்ஸஸ் இன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், main advantages of use of HCNG is the elimination of carbon monoxide emission. HCNG as a fuel reduces CO2 and hydrocarbon emission. Hydrogen up to 1/5 by volume can be blended with CNG as a fuel for buses. HCNG makes the fuel less expensive than CNG. சரி, the first statement பாருங்க. The main advantage of the use of HCNG is elimination of carbon monoxide. பெசிமிஸ்டிக்கான வேர்டு, எக்ஸ்ட்ரீம் வேர்டு. எலிமினேஷன் கிடையாது, ரெடியூசிங் தான். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. தென் HCNG as a fuel reduces carbon dioxide and hydrocarbon emission. The proper goal of this introducing of hydrogen enriched CNG வந்து இதுதான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து hydrogen up to 1/5 of the volume can be blended with the CNG as a fuel. இந்த can அப்படின்ட்டு, இந்த can, some, may அப்படின்ட்டு வர ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்படின்ட்டு வர யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பொதுவாக கரெக்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. தென் HCNG மேக்ஸ் த ஃபியூவல் லெஸ் எக்ஸ்பென்சிவ் தேன் சிஎன்ஜி. ஸோ எந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும் அதோடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் வருது அப்படின்னா இட் வில் பி லிட்டில் காஸ்ட்லியர். ரைட்டா? சீப்பராக இருக்கிறதுக்கு வந்து இருக்குது. பட் பொதுவாக டெக்னாலஜி அப்கிரேட் ஆக இட் வில் பி லிட்டில் காஸ்ட்லியர். ஸோ இந்த இடத்துல இட் இஸ் நாட் லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆன்சர் வந்து பி 213. சரி, அடுத்தது 2023. With reference to green hydrogen, consider the following. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் கேன் பி யூஸ்ட் டைரக்ட்லி as a fuel for internal combustion. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அந்த பயோஃபியூவல் ரிலேட்டடான கொஷனில் இந்த இன்டர்னல் கம்பஷனில் யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற கொஷின். அந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் மேக்கிங் வந்து ஆல்ரெடி யூபிஎஸ்சி யூஸ் பண்ணது தான். இன்னும் அதாவது 2023லையும் கூட அதே அந்த இன்டர்னல் கம்பஷனில் யூஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிற ஒரு ஸ்டைலில் வந்து இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. சரி, இட் கேன் பி பிளெண்டட் வித்
natural gas and used as fuel for heat or power generation. It can be used in the hydrogen fuel cells to run vehicles. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த கேன் இந்த மாதிரி ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு பாசிபிலிட்டியோட தான் இருக்குது ஒன்று. இன்னொன்று ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், எதுவும் ரொம்ப டீட்டெயிலாக டெக்னிக்கலாக எதுக்குமே போகலை. டைரக்ட்லி யூஸ் பண்ணலாமா, பிளெண்ட் பண்ணலாமா, இதை வச்சு ஒரு வெஹிக்கிளை ரன் பண்ணலாமா, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் தி 3 ஆர் கரெக்ட். சரியா? இதே போல் 2023 இன்னொரு கொஷின் க்ரீன் ஹைட்ரஜனை பொறுத்து தான் அகைன். ஸோ இங்கே வந்து is expected to play a significant role in decarbonizing how many of the above industries? Fertilizer industries-ல ஆப்வியஸாக அம்மோனியா, நைட்ரஜன் இந்த இதெல்லாம் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கு அங்கே க்ரீன் ஹைட்ரஜன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரைட்டா? அதே போல் ஆயில் ரீஃபைனரிஸ்லையும் டீசல்ஃபரைசேஷன் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து க்ரீன் ஹைட்ரஜன் ஹெல்ப் ஆகுது. தென் ஸ்டீல் பவர் பிளான்ட்ஸ்லேயும் வந்து ரிடக்ஷன் ஆஃப் அந்த கார்பனை வந்து கண்டிப்பாக இந்த க்ரீன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுது. இன்ஃபேக்ட் இந்த ஸ்டீல் பிளான்ட்ஸில் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக வந்து இது ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இங்கேயும் அகெயின் ஆல் தி 3 ஆர் கரெக்ட். சரி, அடுத்தது 2025 ரொம்ப ரீசெண்டான கொஷின். ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் வெஹிக்கிள்ஸ், தென் ஃபுல் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஃபியூவல் செல் எலக்ட்ரிசிட்டி ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ், இது எல்லாமே வந்து ஆல்டர்னேட்டிவ் பவர் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அடியில் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேசிக்காக இந்த ஆல்டர்னேட்டிவ் பவர் ட்ரெயின் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாக்க, கன்வென்ஷனல் ஃபாசில் ஃபியூயல் ரிலேட்டடான ஒரு கம்பஷன் இன்ஜின் இல்லாமல் எந்த ஒரு ஹைப்ரிட் இன்ஜினாக இருக்கட்டும், இல்லை பேட்ரி பவர்டு ஃபியூல் பவர்டு இன்ஜினாக இருக்கட்டும், இந்த மாதிரி இன்ஜின்ஸ் வந்தாலே அது அந்த ஆல்டர்னேட்டிவ் பவர் ட்ரெயின் வெஹிக்கிள்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல மூணுமே வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஆல்டர்னேட்டிவ் பவர் ட்ரெயின் வெஹிக்கிள்ஸ் தான். ரைட்டா? சரி, அடுத்து ஓகே. ஸோ இந்த ஹைட்ரஜன் ரிலேட்டடாக நமக்கு வந்து வேரியஸ் கலர்ஸில் வந்து ஹைட்ரஜன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னாக்க அதோடைய சோர்ஸ் எதுலேருந்து எடுத்துருப்பாங்க அப்படின்னா, அதோடைய ப்ரிப்ரேஷன் மெத்தடில் வந்து என்ன டைப் ஆஃப் சோர்ஸ், அதாவது பவர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தாக்க இந்த ரினியூபிள் சோர்ஸ் இல்லை ரினியூபிள் பவரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ இதை க்ரீன் அப்படின்ட்டு சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் அதோடைய சோர்ஸ், ரினியூபிள் சோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது ஒன்று. இன்னொன்று அந்த CO2 எமிஷன். ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாதான் அந்த பர்டிகுலர் ஹைட்ரஜன் க்ரீன் ஹைட்ரஜனாக இல்லையா அப்படிங்கிற டேக்குள்ள வருமா வராதாங்கன்னு முடிவு பண்ணுவாங்க. அடுத்து எல்லோ வந்து சோலார் ஆர் கிரிட் இதை யூஸ் பண்ணி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லோ. அகெயின் இதில் CO2 எமிஷன் பெருசாக இருக்காது. தென் பிங்க் வந்து நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது. தென் ப்ளூ வந்து நேச்சுரல் கேஸு, அதே போல் கலர் வந்து டொர்காய்ஸ் இருக்குது, கிரே இருக்குது, ப்ரௌன் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து தி சோர்ஸ் தான் வந்து ஒரு முக்கியமான அந்த டீலிமிட்டேட்டிங் ஃபேக்டர். ரைட்டா? ஸோ இதனால் CO2 எமிஷன் ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகும். ரைட்டா? நேச்சுரல் கேஸும் கோலும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆப்வியஸாக அங்கே CO2 எமிஷன் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அதே போல் நியூக்ளியர் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணாக்க CO2 கிடையாது, ஹவவர் நியூக்ளியர் வேஸ்ட் இருக்க தான் போகுது. ரைட்டா? சரி, ஸோ இந்தியாவில் க்ரீன் ஹைட்ரஜன் ரிலேட்டடாக நமக்கு என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரீஃபு. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 99% பியூர் ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஸ்ஸாமில் ஜோர்ஹட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆயில் இண்டியா லிமிடெட் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் NTPC சூரத்தில் இந்த பைப்டு நேச்சுரல் கேஸ் கூட இந்த க்ரீன் ஹைட்ரஜனை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்குறாங்க. தென் 5% ஆஃப் பிளெண்டிங் ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் வித் PNG இது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்க பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு. அதே போல் பூனே முனிசிபல் கார்பரேஷனும் இந்த க்ரீன் பில்லியன்ஸும் வந்து வேஸ்ட் டு ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்ஸ்
அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது இல்லாமல் நிறைய இருக்குது ஹைட்ரஜன் ரிலேட்டடாக, அதுவும் பர்டிகுலர் க்ரீன் ஹைட்ரஜன் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு டேப் வச்சு தான் பெட்டர். அதே போல் இந்தியாவுக்கு வந்து நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் ஒன்று ஹார்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதோடைய காம்பனன்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைட்டுன்னு ஒன்று, ஸ்ட்ராட்டஜிக் ஹைட்ரஜன் இன்னோவேஷன், தென் க்ரீன் ஹைட்ரஜன் ஹப்ஸ், இதெல்லாம் அதோடைய காம்பனன்ட்ஸ், இன்டர்னல் காம்பனன்ட்ஸ். சரி, அடுத்து we have something called battery energy storage system, ரைட்டா? ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த பயோஃபியூயல், மைக்ரோஃபியூயல் செல்ஸு, அப்புறம் பயோமாஸு, அப்புறம் ஹைட்ரஜன் ரிலேட்டடான ஃபியூல் செல்ஸு, இதெல்லாம் இருக்குது. ஹவவர் இன்னைக்கு தேதிக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ், தென் அப்புறம் அந்த சோடியம் அயான் செல்ஸு, லித்தியம் அயான் பேட்டரிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டே தான் இருக்குது, ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி எல்லாமே நம்மளுடைய வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், இல்லை வேற ஒரு டெய்லி அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இண்டெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க, ரைட்டா? ஆப்வியஸாக இது எல்லாத்தையும் வெரைட்டி பார்க்கணுங்கிற ஒரு இது கிடையாது. ஆல்ரெடி வி ஹேவ் த தீம், அதிலிருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். பட் ஏதோ ஒரு விஷயம் இதுக்குள்ளே அடங்குச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2025 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஆல்டர்னேட்டிவ் பவர் ட்ரெயின் வந்து இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் போலவே ரெண்டு டைப் ஆஃப் பேட்டரியும் ஒரே கேட்டகரிக்குள்ளே அடக்கி கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே அடங்குச்சு அப்படின்னா அதை நம்ம பார்த்துக்கிறது பெட்டர். ஸோ அப்படி ஒன்று தான் இந்த இது, ரைட்டா? பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பேசிக்காக ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ விண்ட் எனர்ஜி இருக்குது அப்படின்னா, அந்த விண்ட் எனர்ஜி வந்து ஏதோ ஒரு இந்த குறிப்பிட்ட டைம் ஆஃப் இயரில் வந்து அந்த விண்டு அதிகமாக இருக்கும். ஒரு சில மாதங்களில் இந்த விண்டோடைய ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும். அப்போது இந்த பீக் பீரியடில் அந்த விண்ட் எனர்ஜி வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், லீன் பீரியடில் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த அதிகமாக இருக்கிறத அந்த எனர்ஜியை வந்து அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டா அதுதான் வந்து இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், ரைட்டா? இப்போ இந்த விண்ட் எனர்ஜி மட்டும் கிடையாது, விண்டு, சோலாரு, ஹைட்ரோ பவர், எந்த ஒரு டைப் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக இருக்கட்டும், லீன் பீரியடில் அந்த ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிவிட்டு அதை காம்பன்சேட் பண்ணுறது தான் இதோடைய பேசிக் கான்செப்ட். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது, அதாவது எக்ஸஸான எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறது வந்து இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், ரைட்டா? ஸோ இது எல்லாமே வந்து காம்பனண்ட் ஆஃப் திஸ் பெஸ் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். இப்போ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஆல்ரெடி இது நம்ம கொஸ்டினில் பார்த்துருக்கோம். செட்டிங் தி டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது தப்பு. ஸோ இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து தே ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கமிஷன்ட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன் சத்தீஸ்கர். அதே போல் நம்ம சவுத் ஏசியாஸ் லார்ஜஸ்ட் பெஸ்ஸும் வந்து டெல்லியில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹாட்டாக இந்த ரிலேட்டடான விஷயங்கள் போயிட்டுருக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ரைட்டா? சரி, அடுத்து வி மூவ் ஆன் டு நானோடெக். சரி, நானோ டெக்னாலஜி 2015 ஒரு கொஷின், 2020 ஒரு கொஷின், 2022 ஒரு கொஷின், அப்புறம் இது 3 கொஷின்ஸ் வந்திருக்கு, ரைட்டா? அகெயின் இந்த டாப்பிக்லேயும் கூட ரொம்ப டெக்னிக்கலாக ஒரு நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நானோ சைஸ் மேட்டர்ஸ் வந்து எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்டாக ரொம்ப டெக்னிக்கலாக நாலேஜ் இருக்கணும்னு தேவை கிடையாது. நம்ம இந்த கொஷின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா வரும். ஃபர்ஸ்ட் 2015 கொஷின், வித் ரெஃபரன்ஸ் டு தி யூஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜி இன் தி ஹெல்த் செக்டார், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ஆர் கரெக்ட்? Targeted drug delivery is made possible by nanotech. Nanotechnology contribute to gene therapy. Sure. So targeted drug delivery, it is very much possible through nanotech. Nanotechnology contributes to gene therapy. It is also true. In fact, in the gene therapy, gene theranostics அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க.
ஸோ பேசிக்காக இந்த தெர்னோஸ்டிக்ஸ் என்னன்னா ஜீன் தெரப்பி ப்ளஸ் தியூரபியூட்டிக் ப்ளஸ் டயக்னோசிஸ், இது மூணு தான் இந்த ஜீன் தெர்னோஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ nanotechnology contribution in gene therapy is very much an established field. So answer வந்து both 1 and 2. சரி, அடுத்தது with reference to carbon nanotubes, consider the following statement. They can be used as a carrier of drugs and antigens in human body. They can be made into artificial blood capillaries for injured parts of human body. They can be used in biochemical sensors. Carbon nanotubes are biodegradable. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பயோடிகிரேடபிள் இருக்குது. ஸோ நானோ டியூப்ஸ் எதன் மூலமாக வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அது பயோடிகிரேடபிள் இல்லையாங்கிறது இருக்கும். ஸோ இந்த பயோடிகிரேடபிள் நானோ டியூப்ஸும் வந்து உண்டு. தென் கேன் பி யூஸ்ட் இன் பயோகெமிக்கல் சென்சர்ஸ், ஆப்வியஸ்லி ட்ரூ. தென் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ் as a carrier for drugs and antigens in the human body, அகைன் இது ட்ரூ. இது போன இதுலேயே பார்த்தோம், 2015 targeted drug delivery is made possible by the nanotechnology. 2015 இந்த ஸ்டேட்மெண்ட் இதையே திருப்பி அதே தீமில் கேட்குறாங்க. they can be used as a carrier for drug and antigen in the human body. எப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஷின்லேருந்து டைரெக்டாக ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸு அதோடைய தீம்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு, ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், made into artificial blood capillaries for injured parts of human body அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஹியூமன் பாடியில் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளட் கேபிலரிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஏதோ ஒரு ஃபாரின் பாடியை நம்மளுடைய பிளேட்லெட்ஸ் டிடெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா தே வில் ஸ்டார்ட் டு கன்சிடர் தட் பர்டிகுலர் ஃபாரின் பாடி ஆஸ் அ த்ரெட். அப்படிங்கும் போது இம்யூன் சிஸ்டமை ட்ரிகர் பண்ணிடும். அதனால ஆர்டிஃபிஷியல் பிளட் கேபிலரிஸை வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஆன்சர் டு திஸ் இஸ் சி, 1, 3 and 4. சரி, அடுத்தது 2022ல இன்னொரு கொஸ்டின். Consider the following statement. Other than those made by humans, nanoparticles do not exist in nature. Nanoparticles of some metallic oxides are used in the manufacturing of some cosmetics. Nanoparticles of some commercial products which enters the environment are unsafe for humans. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேட் பை ஹியூமன்ஸ் do not exist in நேச்சருங்கிறது வந்து ராங். ஸோ போலன்ஸு இந்த மாதிரி நிறைய நேச்சுரலாக இருக்கிற நானோ பார்ட்டிகல்ஸுமே வந்து உண்டு, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், நானோ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சம் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சம் காஸ்மெட்டிக்ஸ். இட் இஸ் ட்ரூ, ரைட்டா? டைட்டானியம் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு, அப்புறம் சில்வர், கோல்டு, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நானோ சைஸில் வந்து காஸ்மெட்டிக்ஸில் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அடுத்தது, nanoparticles of some commercial products which enters the environment are unsafe. It is also true. So answer வந்து இங்கே D, 2 and 3. ரைட். ஸோ இது எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கான்செப்ட் அல்லாட்டு இம்ப்ளிகேஷன்ஸ் தான், ரைட்டா? இது நேச்சரில் இருக்கா இல்லையா, இதனால் நேச்சருக்கு என்ன இம்பேக்ட்டு, வேறு எதெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சூப்பர்ஃபிஷியலான நாலேஜ் தான். நானோடெக் வந்து எந்த நானோ பார்ட்டிகல்ஸை வந்து எந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க, இல்லை அதோட சைஸ் என்ன, இதோட காம்போசிஷன் என்ன அப்படின்ட்டு ரொம்ப டெக்னிக்கலாலாம் எதுவும் கேட்கறது கிடையாது, ரைட்டா? 2022 ரொம்ப ரீசெண்டாக 2022 வரைக்குமே இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்துட்டு இருக்கு, ரைட்டா? சரி, அடுத்தது சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள். கோல்டீன் அப்படின்ட்டு ஒரு விஷயம். ஸோ கிராஃபீன் அப்படிங்கிற ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், ரைட்டா? ஸோ இந்த கிராஃபீன் வந்து பேசிக்காக 2D ஹெக்ஸோகானல் கார்பன் ஸ்ட்ரக்சர். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் தட் ஆர் நாட் சீன் இன் எனி அதர் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அது வந்து ஒன்ஸ் 2012ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் யூபிஎஸ்சி கொஷின். ஸோ அதே போல் கோல்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த டைம் ரீசெண்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பேசிக்காக இது வந்து அகைன் இதுவும் 2D ரிலேட்டடான ஒரு எலிமெண்ட் தான்.
சிங்கிள் ஆட்டம் லேயர் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய இம்ப்ளிகேஷன்ஸும் வேரிடாக இருக்குது. ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனு, வாட்டர் பியூரிஃபிகேஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அடுத்தது ரொம்ப ரீசண்டாக எம்எஃப்ஓஸ். இது என்னன்னா பேசிக்காக மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்ஒர்க். மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்ஒர்க். ஸோ பேசிக்காக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டலையும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸையும் வந்து ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆக்குறாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக் ஃபீச்சர்ஸ், ரைட்டா? ஸோ எந்த மெட்டலையும் எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸையும் நீங்கள் கம்பைன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஹவவர் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தே ஹாவ் அ வெரி லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. எப்படி அப்படின்னா, இது வந்து ஒரு நோட்ஸாக உருவாக்கி அந்த நோட்ஸை ஒன்றா இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஒரு பெரிய மெஷ் போல் வந்திருக்கு. அந்த மெஷ் வந்து பேசிக்காக ஏதாவது ஒன்று அப்சர்வ் பண்ணணும்னாலோ இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னாலோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரீசெண்டாக ஹாட்டாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டாக்கா, இதுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 2025 நோபல் ப்ரைஸ் இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்ஒர்க்கு வந்து வாங்கியிருக்கு. சரி, இதையும் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது we come to defense. அக்னி ரிலேட்டடான ஒரு கொஷின். ஸோ அடுத்து 2016 அகைன் ஐஎன்எஸ் ஆஸ்ட்ரோதர்னி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது சாரி ஒரு லான்ச்சர், டொர்பிடோ லான்ச்சர். அது அடுத்து தாட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், மிசைல் சிஸ்டம் அது. தென் 2022 ஃப்ராக்ஷனல் ஆர்பிட்டல் பம்பார்ட்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ரைட், இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு தான் இருக்குது. பட் இப்போது இங்கே கவனிச்சிங்கன்னா 2014, 2016, 2018 இதெல்லாமே வந்து டைரெக்டாக ஒரு மிசைலையோ இல்லை ஏதோ ஒரு வெசலையோ இல்லை மிசைல் சிஸ்டமையோ குறித்து அவங்க கொஷின் இருக்குது. ஹவவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்செப்ஷுவலாக வருது. ஃப்ராக்ஷனல் ஆர்பிட்டல் பம்பார்ட்மெண்ட் சிஸ்டம், அப்புறம் அந்த மிசைல் பேலிஸ்டிக் மிசைலோடைய ஆப்ரேஷனல் பேசிக் கான்செப்ட் என்ன, க்ரூஸ் மிசைலோடைய பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் திருப்பி 2024 அப்புறம் திருப்பி ரா ஃபேக்டாக கேட்குறாங்க. ரைட்டா, 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி 2025 ஏர்க்ராஃப்ட் டைப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரைட்டா, ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஏதோ ஒரு யூனிக்கான கான்செப்ட் வந்து டிஃபென்ஸில் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது முக்கியம். அகெயின் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை ரொம்ப ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ஸாக இருக்கிற அந்த மிசைல் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு வெப்பன்ரி சிஸ்டம்ஸாக இருக்கட்டும் அது முக்கியம். ஸோ இதை பார்த்துக்கிட்டாலே கேட்குற கொஷின்ஸை ஓரளவுக்கு நம்மளால் டேக்கிள் பண்ணிட முடியும். சரி, 2014 அக்னி மிசைல்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ்: இட் இஸ் அ சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். It is fueled by liquid propellant only. It can deliver 110 nuclear warhead about 7,500 kilometers. So, integrated guided missile development program இதுக்கு அடியில் தான் வந்து இந்த அக்னி வேரியன்ஸை வந்து உருவாக்குனாங்க. ஸோ அந்த டைமில் இந்த உருவாக்கும் போது அக்னி 1, 2, 3, 4 இந்த மாதிரி, அதுக்கப்புறம் பல வந்துடுச்சு, 5 வந்துச்சு, அப்புறம் அக்னி ப்ரைம் வந்துருச்சு. ஸோ மொத்தம் 6 வேரியன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து யூனிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. ஸோ இதில் இந்த 1, 2, 3, 4, 5 இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி இந்த 1, 2, 3, 4ன்னு அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதோடைய ரேஞ்சை பொறுத்து தான். ஸோ அரௌண்ட் 1000 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அக்னி 1, அப்புறம் அரௌண்ட் 2000 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 2, 3000னா 3, 4000 கிலோமீட்டர்ஸ்னா அக்னி 4, 5000னா அக்னி 5. ரைட்டா, ஸோ இந்த இடத்துல அக்னி 4 மிசைல்ஸ்ன்னு கொடுத்துட்டு 7500 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ ஆப்வியஸாக இது தப்பு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 எலிமினேட் பண்ணிட்டாலே ஆன்சர் இங்கே வந்துடும். ரைட்டா, ரெண்டாவது ஃபியூல்டு பை லிக்விட் ப்ரொப்பலண்ட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பர்டிகுலர் வேர்ட் ஒன்லி, ரைட்டா, எக்ஸ்ட்ரீம் வேர்ட். ஸோ அகைன் இதையும் வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். So answer for this is 1 only. Then 2016 ஒரு question.
which one of the following is the best description of INS Astrodharani that was in the news recently? So இது வந்து factual. இங்கே சி torpedo launch and recovery vehicle தான் இதோடைய ஆன்சர். ரைட், அடுத்தது. ஸோ இங்கே பாருங்க, நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் இருக்கு, நியூக்ளியர் பவர்டு ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு. ஸோ நம்மளுடைய இதில் நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் வந்து இன்னைக்கு தேதிக்கு அரிஹாந்த் கிளாஸ் இருக்கு, அரிஹாந்த் கிளாஸ். ரைட்டா? ஸோ ரீசெண்டாக ஐஎன்எஸ் அரித்மானா அப்படிங்கிற ஒரு S4 ஒரு அரிஹாந்த் கிளாஸ் நியூக்ளியர் சப்மரைனை வந்து இண்டெக்ட் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்குறோம். நெக்ஸ்ட் இயர் அல்லது அதுக்கு அடுத்த இயரில் வந்து கமிஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி ட்ரையல்ஸில் வந்து அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்னொன்று ஐஎன்எஸ் அரிகாத் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் சப்மரைனும் இருக்குது. ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து அவர் நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன், எல்லாமே வந்து அரிஹாந்த் கிளாஸ் சப்மரைன்ஸ் தான். ரைட்டா? சரி, அதே போல் நியூக்ளியர் பவர்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் நம்மக்கிட்ட ஐஎன்எஸ் விக்ராந்த் இருக்குது, தென் ஐஎன்எஸ் விஷால் அப்படிங்கிறது ஒன்று டெவலப் ஆகிட்டு இருக்கு. சரி, அடுத்தது தாட். ஸோ தாட் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ், சம்டைம்ஸ் சீன் இன் தி நியூஸ். இது வந்து இஸ்ரேலி ரேடார் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. இண்டிஜினியஸ் ஆன்டி மிசைல் ப்ரோக்ராம், அமெரிக்கன் ஆன்டி மிசைல் சிஸ்டம், டிஃபென்ஸ் கொலாபரேஷன் பிட்வீன் ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. ஸோ இது அமெரிக்காஸ் ஆன்டி மிசைல் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் சிஸ்டமை யூஎஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இஸ்ரேல் மேலே இன்னொரு கண்ட்ரி அட்டாக் நடத்தினால இஸ்ரேலோடைய பாதுகாப்புக்கு இந்த தாட் சிஸ்டம்ஸை அவங்க கொடுத்தாங்க. ரைட்டா? ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு வந்து தே ஹாவ் தேர் ஓன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ரைட்டா? இப்போது அயன் டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸ் இஸ்ரேலோடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதுக்கப்புறம் டேவிட் ஸ்லிங்குன்னு ஒன்று இருக்குது, தென் ஆரோ. இது எல்லாமே வந்து இஸ்ரேலோடைய டிஃபென்ஸ் சிஸ்டம். இது இல்லாமல் தாட் வந்து யூஎஸ் இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்க. சரியா? ரைட், அடுத்தது அந்த 2022 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போகுது. இப்போ அக்னி 4 பார்த்தோம். ஸோ அக்னி 4, அப்புறம் அக்னி 5 இருக்குது, அப்புறம் அக்னி ப்ரைம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த அக்னி ப்ரைம் வந்து கம்பேரிட்டிவ்லி லைட்டர் அக்னி, அதோடைய ரேஞ்ச் வந்து 1000 to 2000, பட் இட் ஹேவ்ஸ் இஸ் ஓன் யூனிக் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ். ரைட்டா? அதே போல் அக்னி அடுத்த வேரியண்ட் அக்னி 6 ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா அதோடைய ரேஞ்ச் வந்து கம்ப்ளீட்டாக அதிகமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டட் வெஹிக்கிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். ஸோ இதில் நார்மல் மிசைல்ஸுக்கு ஒரு வார்ஹெட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் MIRVயில் நிறையா வார்ஹெட்ஸ் இருக்கும். ஒன்ஸ் இந்த டார்கெட்டை நோக்கி யூஸ் பண்ண போகும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூட்டில் இந்த பர்டிகுலர் மிசைல் என்னவாகுதுன்னா அந்த வார்ஹெட்ஸ் எல்லாத்தையுமே பிரித்து மல்டிபிள் டார்கெட்ஸை எய்ம் பண்ணி ரீஎன்டராக ஆரம்பிச்சிருது. ஸோ இதனால் என்னவாகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கே பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ வார்ஹெட்ஸ் அதை நோக்கி வரும்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் வார்ஹெட்ஸை அதனால் டேக்கிள் பண்ண முடியும். பட் எப்படியா இருந்தாலும் ஒரு சில வார்ஹெட்ஸ் வந்து டார்கெட்டை ஸ்ட்ரைக் பண்ணிடும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் அதுக்கு. ரைட்டா? ரைட், மூவிங் ஆன் டு 2022 கொஸ்டின், ஃப்ராக்ஷனல் ஆர்பிட்டல் பம்பார்ட்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஹைப்பர்சோனிக் மிசைல் இஸ் லான்ச்ட் இன்டு ஸ்பேஸ் டு கவுண்டர் தி ஆஸ்ட்ராய்டு அப்ரோச்சிங் தி எர்த் அண்ட் எக்ஸ்ப்ளோட்ஸ் இன் இட்ஸ் ஸ்பேஸ். அடுத்து, a spacecraft lands on another planet after making several orbital motions. A missile is put into stable orbit around the earth and deorbits over a target on the earth. அப்புறம் the spacecraft moves along a comet with the same speed and place a probe on its surface. ஸோ இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாட்டினா கூட நம்மளால் ஒரு சில ஹிண்ட்டை எடுத்துகிட்டு ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு நேரோ டவுன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இங்கே ஃப்ராக்ஷனல் ஆர்பிட்டல் பம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இங்கே ஆர்பிட்டல் பற்றி வர்றது வந்து ரெண்டே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஒன்று இது, இன்னொன்று இது. ரைட்டா? ஸோ மீதி ரெண்டை வந்து நம்மளால கொஞ்சம் ஏதோ ஒரு ஆங்கிளில் எலிமினேட் பண்ணிடலாம். சரி, இப்போ இது ரெண்டில் a spacecraft lands on another planet after making a several orbital motion அப்படின்னு சொல்கிறது. இப்போ இங்க இன்னொரு ஒரு க்ளூ என்னன்னா ஃப்ராக்ஷனல் ஆர்பிட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் பி ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, a spacecraft lands on another planet after making several orbital motions அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் ஆர்பிட்டலுக்கும் இந்த செவரல் ஆர்பிட்டல் மோஷன்ஸ்க்கும் எங்கேயோ உதைக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்மளால எலிமினேட் பண்ணலாம். தி ஆன்சர் வுட் பி சி. ரைட்டா? ஸோ இது வந்து கொஞ்சம் வைல்டாக இந்த கொஷின் அப்ரோச் பண்ணுறது தான். ஹவவர் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து சமயங்களில் நமக்கு யூஸ் ஆகும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் தி 2022 கொஷின். அடுத்தது 23 அகெயின் பேசிக்காக கான்செப்ஷுவலான கொஷின். Ballistic missile, jet propelled at subsonic speed throughout their flight, while cruise missiles are rocket powered only in the initial phase of flight. Agni 5 is a medium range supersonic cruise missile, while BrahMos is a solid fuel intercontinental ballistic missile. இது ரெண்டுலேயுமே அந்த கான்செப்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜெட் ப்ரொப்பல்ட் அட் சப்சோனிக் ஸ்பீட் இது வந்து க்ரூஸ் மிசைல். ராக்கெட் பவர்டு ஒன்லி இனிஷியல் ஃபேஸஸ் வந்து இந்த பேலஸ்டிக் மிசைல். அதே போல் அக்னி 5 இருக்கு இல்லையா, இது வந்து சாலிட் ஃபியூவல்டு ஐசிபிஎம் இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல். ரைட்டா? பிரம்மோஸ் வந்து சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல். ஸோ இது ரெண்டுலேயுமே அந்த கான்செப்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து neither 1 nor 2. அடுத்தது 2024 அகெயின் இது வந்து லிட்டில் ஃபேக்சுவலாக போகிறாங்க. ஹவவர் இது வந்து இந்த மாதிரி இந்த ஃபேக்டை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். எப்படின்னா தேஜஸ் மாக் 1 மாக் 2 அப்புறம் ரஃபேலு இந்த மாதிரி மிக் 19 இதெல்லாம் வந்து ரஷ்யா டீலு, ஃப்ரெஞ்ச் டீலு, அப்புறம் நேவல் இது எல்லாத்தையும் நம்ம பேப்பர்ஸில் எங்கேயாவது பார்த்துருப்போம். ஹவவர் இது என்ன டைப் ஆஃப் ஜென்ரேஷன் ஃப்ளைட்ஸு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பொதுவாக மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு லேமனுக்கு தெரிஞ்சிருக்க டேட்டாவை விட ஒரு லேயர் மேலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி எதிர்பார்க்குறாங்க. சரியா? இப்போ இந்த ரஃபேல் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டு பி 4.5 ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஃபுல்லி 5th ஜென்ரேஷன், 4.5. மீதி வந்து 4th ஜென்ரேஷன் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர்ஸ் யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க யூஎஸ் வச்சுருக்காங்க, ரஷ்யா வச்சுருக்காங்க, சைனா வச்சுருக்காங்க. ரைட்டா? மற்ற கண்ட்ரிஸ் டர்க்கி, ஜப்பான் இதெல்லாம் வந்து தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். இந்தியாவும் வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் இட். ரைட்டா? ஸோ இந்த செகண்ட் லேயர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி டிஃபென்ஸ் இல்லாட்டினா தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை ஏதோ ஒரு ஏர்க்ராஃப்ட் தட் வி யூசஸ் அப்படிங்கிறத வந்து யூபிஎஸ்சி எதிர்பார்க்குறாங்க. சரியா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்க, 2025 அகெயின் இந்த ஏர்க்ராஃப்ட் ரிலேட்டடான ஒரு கொஷின் தான். டார்னியர் குளோபல் மாஸ்டர். இந்த குளோபல் மாஸ்டர் இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் வாசிச்சிருப்போம். ஒரு ரெஸ்கியூ மிஷன் இல்லாட்டினா ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு ஏதோ ஒரு இது அனுப்பணும், எய்டு அனுப்பணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து இந்த குளோபல் மாஸ்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது யூஎஸோடைய ஒரு ப்ராடக்ட்டு. நமக்கு வந்து மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் இந்த டார்னியர் வந்து இந்த பெட்ரோல் ஏர்க்ராஃப்ட்டு, ஒன் ஆஃப் தி எஃபிஷியன்ட் பெட்ரோல் ஏர்க்ராஃப்ட். இதையும் நம்ம எங்கேயாவது வாசிச்சிருந்துருக்கலாம். பட் இந்த IL-76 வந்து பெருசாக நம்ம எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். ஹவவர் இந்த சூப்பர் சப்சோனிக் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட்டுங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். ரைட்டா? இந்த சூப்பர் சப்சோனிக் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் வந்து ஆப்வியஸாக நம்ம இதில் பார்த்த மாதிரி எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இந்த பர்டிகுலர் இயர் 2024 என்ன கேட்டாங்களோ அது ரிலேட்டடாக நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வாசிச்சிருந்தா இந்த விஷயத்தை வச்சு 2025 கேட்ட இந்த சூப்பர் சப்சோனிக் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்டை வச்சு இதை எலிமினேட் பண்ணியிருக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இங்கே 2024 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர்னா என்னன்னு கேட்குறான். ஒரு செட் ஆஃப் ஏர்க்ராஃப்ட்ஸை கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து என்னது சூப்பர் சப்சோனிக் ஏர்க்ராஃப்ட்டு. அதை அடுத்த வருஷமே வந்து சூப்பர் சப்சோனிக் ஏர்க்ராஃப்ட்டுங்கிற ஒரு இதை கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு
அதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஏர்க்ராஃப்டில் ஒரு டைப் ஆஃப் ஏர்க்ராஃப்டை கொடுத்துட்டு கேள்வி கேட்குறான். புரியுதா? ஸோ ஒரு கொஸ்டினை எடுத்துட்டு அதோடைய ஸ்டேட்மெண்ட்ஸு அதோடைய கான்டெக்டை சூப்பர்ஃபிஷியலாக நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த அடுத்த வருஷ கொஸ்டினை சப்சிக்வெண்ட் இயர் கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா we can obviously answer the question. இதே தான் வந்து இன்னும் கம்மிங் இயர்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அனாலிசிஸ் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து. சரி, இப்போ இதில் ஒன்லி 2 தான் ஆன்சர். இது 2025 கொஸ்டின். சரி, அடுத்து அகெயின் இந்த 2025ல டிஃபென்ஸ் ரிலேட்டடாக இன்னொரு கொஸ்டின், பட் திஸ் இஸ் ஆல்சோ லிட்டில் டிஃபிகல்ட். எப்படி அந்த கேத்தோட் கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டோ அதே போல் 2025ல இந்த பர்டிகுலர் கொஸ்டின் டிஃபிகல்ட். இது டிஃபிகல்ட் மட்டும் இல்லை, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்குது. இப்போது இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் தி காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஜென்ரலி நோன் அஸ் Cl20, HMX, LM105 which are sometimes talked about in the media. These are alternative to hydrofluorocarbon refrigerant. These are explosives in military weapons. These are high energy fuels for cruise missiles. These are fuel for rocket propulsion. சரி, இந்த 3 ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எங்கன்னு எடுத்ததுன்னா பிஐபி. இந்த பிஐபியில் கொடுத்துருக்கிறது வாசிச்சு பார்த்தீங்கன்னா, collaboration with has successfully developed indigenous process to produce a key material used in Cl20, a high energy propellant அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Cl20 a high energy propellant அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே propellants like RDX and HMS boasting a high energy release in better oxidizer to fuel ratio crucial for rockets and missiles அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த LLM105 இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இன் மிலிட்ரி வெப்பன்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ஏதோ ஒரு வகையில் அந்த ஆன்சருக்கு வந்து கொஞ்சம் சிமிலராக வருது. இதில் எதை வந்து யூபிஎஸ்சி வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஹைலி சப்ஜெக்டிவ். யூபிஎஸ்சி என்ன முடிவு பண்ணுறாங்களோ தட் இஸ் இட். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ஆப்வியஸாக நம்மளால் பெருசாக எங்கேயும் போயிட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு போக முடியாது. இந்த மாதிரி பவுன்சர் கொஸ்டின்ஸ் எப்படி வந்தாலும் இருக்க தான் போகுது. ஹவவர் டிஃபென்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து ஹார்ட்டாக வந்துட்டு இருக்குங்கிறது நமக்கு இதுலேருந்து எடுத்துக்கணும். டிஃபென்ஸ் ரிலேட்டடாக கான்செப்ஷுவலாவோ இல்லை ஏதோ ஒரு அட்வான்ஸ்டு டெக் ஏதோ நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே. ஸோ இது வந்து பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் க்ரூஸ் மிசைல்ஸ் அண்ட் பேலிஸ்டிக் மிசைல்ஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி கிளாஸ் டுடே. இதோடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிளாஸஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து டெஸ்ட் டிஸ்கஷன் அப்போ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.